श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति रामानुज दयापात्रं ज्ञान वैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मत् आचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुज युग्मरुक्म व्यामोदहस्ततितृणानि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे। दिशन्तु मे देव सदा त्वदीयाः दयातरङ्गानुचरा कटाक्षाः श्रोत्रेषु पुंसाम् अमृतं क्षरन्तीं सरस्वतीं संस्कृतकामधेनुम् यस्या भवति भक्तजनार्तिहन्तु पितृत्वम् अन्येषु अभिचार्यतूर्णं स्तम्भे अवतारतम् अनन्यलभ्यं लक्ष्मीनृसिंहं शरणं प्रपद्ये। श्रीविष्णुचित्तकुलनन्दन कल्पवल्लीं श्रीरङ्गराज हरिचन्दन योगदस्यां साक्षात् क्षमां करुणया कमलामिवान्यां घोतामनन्यशरणौ शरणं प्रपद्ये। அன்ன வயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்வதிகம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தால் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலை சொல்லு சூடிக் கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடியலவல்ல பல்வலையாய் நாடினி வேங்கடவர்க்கு என்ன விதி என்ற எம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு வேயர்புகள் வில்லிபுத்தூர் ஆடிப்பூரம் மேன்மேலும் மிக விளங்க விஷ்ணுசித்தன் தூய திருமகளாய் வந்த அரங்கனார்க்கு துழாய் மாலை முடி சூடிக் கொடுத்த மாதே நேயமுடன் திருப்பாவை பாட்டாரைந்தும் நீ உரைத்த தையொரு திங்கள் பாமாலை ஆயபுகழ் 143 அன்புடனே அடியேனு கருள் செய் நீயே. நமசதசே. ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவ பெருமாளுடைய ஸ்ரீ லக்ஷ்மி நிருசிம்ம பெருமாளுடைய இந்த திவ்ய தம்பதிகளுடைய பரம கிருபா கடாட்சத்தினாலே இந்த திருப்பாவை மகோத்சவம் என்ற இந்த உற்சவத்திலே கோதாநாச்சியார் நமக்கு பிரசாதித்து தந்திருக்கின்ற அந்த அருளி செயல்களை திருப்பாவையினுடைய பாசுர விசேஷங்களை அனுபவித்து வருகின்றோம். வழக்கம் போல 13வது நாளான இன்று கோதாவினுடைய பிரபாவத்தை சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் அனுபவித்தபடி முதலில் அனுபவித்துவிட்டு தொடர்ந்து திருப்பாவையினுடைய பாசுரார்த்த விசேஷங்களை அனுபவிப்போம். கோதாஸ்துதியிலே 13வது ஸ்லோகம். நாகேசய சுதனு பக்ஷிரத கதம் தே ஜாதஸ்வயம் வரபதி புருஷ புராணஹா ஏவம் விதா சமுச்சிதம் பிரணயம் பவத்யா சந்தர்ச்சயந்தி பரிஹாச ஹிரசகீனாம். இது 13வது ஸ்லோகம். இதில் கோதா பிராட்டியை அவளுடைய தோழியர்கள் பரிகாசம் பண்ணுவது போன்று ஸ்லோகம் தோன்றும். ஆனால் உள்ளே இருக்கின்ற அர்த்தம் வேறு. வெளிப்படையான அர்த்தம் என்ன தோன்றுதுன்னா, கோதா பிராட்டியை நீயாக விரும்பி ஒருவரை உன் மணாளனாக வரித்து கொண்டாயே, அந்த மணாளனுக்கு ஒரு நல்ல படுக்கை கூட இல்லையே, கொடிய பாம்பில் படுத்து உறங்குவனாக இருக்கின்றாரே, அந்த மணாளனுக்கு ஒரு நல்ல வாகனம் இருக்கின்றதா, பட்சியின் மீது அமர்ந்து வந்து பட்சியை தன் வாகனமாக கொண்டிருக்கின்றாரே, அதுதான் போகட்டும்னா அவருக்கு ஒரு இளமையாவது இருக்கின்றதா, அனாதியாக எத்தனை வயது என்றே தெரியாத ஒரு முதியவரை போய் நீ கல்யாணம் பண்ணிட்டியே, இது அழகான தோழியே, உனக்கு இது சரியா இருக்கான்ட்டு தோழிகள் எல்லாம் கோதா பிராட்டியை பரிகாசம் பண்ணினதாக இந்த ஸ்லோகத்திலே வெளிப்படையாக தோன்றுகின்ற அர்த்தம். ஆனால் சுவாமி தேசிகனுடைய திருவள்ளுவம் அப்படி அல்ல. இதற்கு நேர் எதிர்பொருளை இது போன்ற ஒரு பரிகாச சொற்களாக தோழிகள் சொல்வது போன்று அமைத்து நமக்கு பிரசாதித்திருக்கின்றார். அதாவது சுவாமி தேசிகன் என்ன சொல்ல வந்திருக்காருன்னா, கோதா பிராட்டியே, நீ உன் பெருமைக்கு ஏற்றவாறு தகுந்த மணாளனைத்தான் வரித்திருக்கின்றாய். சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காதனமாம் என்று
எப்பொழுதும் எந்த நிலையிலும் கைங்கரியத்தையே செய்து கொண்டிருக்கின்ற மிகவும் குளிர்ச்சியான, அழகான, மேன்மையான, உயர்வு பெருந்திய அந்த ஆதிசேஷனை உன்னுடைய மணாளன் படுக்கையாக கொண்டிருக்கின்றார். அவ என்ன சொன்னா, கொடிய பாம்புல படுத்துட்டு இருக்காருன்னா அதை இப்படி அர்த்தம் பண்ணிக்கோங்க. எம்பெருமானுக்கு சர்வசதா காலமும் கைங்கரியம் பண்ணி கொண்டிருக்கின்ற அந்த ஆதிசேஷன் என்ற படுக்கையிலே இருப்பது எம்பெருமானுக்கும் பெருமை, ஆதிசேஷனுக்கும் பெருமை. அடுத்து பக்ஷியை வாகனமாக வச்சிருக்காரேன்னு பரிகாசமா சொன்னதா நினைக்காதீங்கோ. பக்ஷி யாரு? கருடன். கருடன் யாரு? வேதஸ்வரூபன். ஆகையினால வேதங்களே எம்பெருமானை தாங்கிக் கொண்டு வருவது போன்று கருட பகவான் வேதஸ்வரூபன் உன்னை தாங்கிக் கொண்டு வருகிறான் என்று நினைத்து கொள்ளுங்கள். இப்படி மேன்மை பொருந்திய ஒரு வரனைத்தான், உன் தகுதிக்கு ஏற்ற வரனைத்தான், உன் அறிவுக்கு ஏற்ற வரனைத்தான் நீ தேர்ந்தெடுத்திருக்கிறாய் என்பதில் ஒன்றும் ஆச்சரியம் கிடையாதே என்று சுவாமி தேசிகன் பிரசாதித்திருக்கின்றார். இது இந்த கோதாஸ்துதி ஸ்லோகத்தினுடைய உள்ளர்த்தமாக அனுபவித்துவிட்டு இப்பொழுது வழக்கம்போல் திருப்பாவையினுடைய 13வது பாசுரத்தை அனுசந்தானம் பண்ணுவோம். புல்லின்வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளிக் கலைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவைக்களம் புக்கார் வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிற்று புல்லும் சிலம்பினகான் போதரிக்கனினாய் குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாலால் கள்ளம் தவிர்த்து கலந்தேலோர் எம்பாவாய் என்பது இன்றைய பாசுரம். வழக்கம் போல பாசுரத்தினுடைய பிரதிபத அர்த்தம் என்று சொல்லப்படுகின்ற வெளிப்படையாக தெரியும் அர்த்தத்தை முதலில் மனதிலே வாங்கிக் கொள்வோம். தொடர்ந்து இந்த பாசுரத்தில் ஆண்டாள் நாச்சியார் உள்ளுரை பொருளாக, பெரியவர்கள் இதை சுவாபதேசம் என்று சொல்லுவா, அந்த சுவாபதேசம் அர்த்தம் என்னன்றதை பின்னால விளக்கமா அனுபவிப்போம். புல்லின் வாய் கீண்டானை என்று பாசுரம் தொடங்குகின்றது. முதலியே இந்த பாசுரார்த்தம் அனுபவிப்பதற்கு முன் ஒரு விஷயத்தை இங்கே விஞ்ஞாபனம் பண்ணுகின்றேன். இந்த பாசுரத்திலே ராமனையும் பாடுகின்றாள், கிருஷ்ணனையும் பாடுகின்றாள், நிருசிம்மனையும் பாடுகின்றாள், ஆச்சாரியனுடைய மேன்மையும் சொல்லுகின்றாள், நம்ம எப்படி இருக்கணுன்றதையும் சொல்றா. இந்த விதமாக ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதுவும் அம்புன்னு அனுபவிச்சோம் இல்லையா? அப்படி 5 பேருண்மைகளை நமக்கு எடுத்து காட்டுகின்றார். பகவானை எப்படியெல்லாம் அனுபவிக்கலாம், நம்ம ஆச்சாரியர்கள் எப்படிப்பட்டவர்கள், நாமெல்லாம் எப்படிப்பட்டவர்கள் என்று பகவானுடைய 3 அவதார பெருமையை சொல்லி, ஆச்சாரியனுடைய பெருமையை சொல்லி, அதற்கடுத்து பாகவதர்களாகிய நாம் எப்படி இருக்கணும், சேதனர்களாகிய நாம் எப்படி இருக்கணும் என்று ஒரு தத்துவ விசாரமாக இந்த பாசுரத்தை ஆண்டாள் நாச்சியார் நமக்கு அருளி இருக்கின்றார் என்று அனுபவிக்க வேண்டும். இப்போ பாசுரத்துக்கு வருவோம். புல்லின் வாய் கீண்டானை. புல் என்றால் பறவை, பட்சி என்று உங்களுக்கு தெரியும். இங்கு புல்லின் வாய் கீண்டானை, கீண்டுதல் என்றால் கிழித்தல். பறவை உருவு கொண்டு வந்த பகாசுரன் எந்த ரூபத்தில் வந்தான்? கொக்கு ரூபத்தில் வந்தான். நீங்கள் இப்பயும் நம்ம பெரிய கோவிலில் போய் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த பகாசுரன் அலங்காரம் பண்ணி வச்சிருப்பான். பகாசுரன் அந்த கிருஷ்ணன் கொக்குனுடைய வாயை கிழிப்பது போன்று பெரிய கோவில் அலங்காரம் இருக்கும். சரி, நாங்கள் தான் பெரிய கோயிலுக்கு போலியே, எல்லாரும் இங்கே வந்துட்டோமேன்னா, திருமலா திருப்பதி கேலண்டர் போடுறா இல்லையா, அந்த கேலண்டரில் எம்பெருமான் திருமலையில் எப்படி அனுபவிக்கின்றார்ன்றத இந்த பகாசுரன் கீண்டதை திருமலா திருப்பதி கேலண்டர்லையும் போட்டு வச்சிருப்பாங்க. அப்படி பார்த்து அனுபவிச்சிடலாம். புல்லின் வாய் கீண்டானை என்றால் பகாசுரன் என்று கொக்கினுடைய வாயை, கொக்கு ரூபத்தில் வந்தான் ஒரு அரக்கன். யார? கம்சனால் ஏவப்பட்ட அரக்கன். அவனுடைய வாயை கீண்டி கொன்றவனாகிய கண்ணனை என்று கண்ணனை அடையாளம் காட்டுகின்றார். பொல்லா அரக்கனை கிள்ளி கலந்தானை என்று அடுத்த வரி. அதில் என்ன சொல்றா? பொல்லா அரக்கன் யாரு? லங்கேஸ்வரனாகிய 10 தலைகளே உடைய ராவணனை அத்திர அரக்கன்முடி 10 முறை கொத்தன உதிர்த்த திரளோன் என்று சுவாமி தேசிகன் அனுபவித்தது போன்று அந்த ராவணனை மாய்த்தவன் என்று நமக்கு அனுகிரகம் பண்ணுகின்றார். அடுத்த பொல்லா அரக்கனை கிள்ளி கலைந்தானை. இவர் அம்பால தானே ராவணனை சம்ஹாரம் பண்ணினார். இங்கே ஏன் ஆண்டாள் கிள்ளி கலைந்தானே நீங்க உடனே மனசுல தோன்றும்.
நம்ம சாதாரணமாக நம்ம பேச்சு வழக்கில் சொல்லுவோம், சும்மா கிள்ளி எறிஞ்சிடுவோம்னு சொல்கிறோம் இல்லையா? கிள்ளி எறிதுன்னா ஆய்ந்து போட்டு விடுவது. அப்படின்னா எந்தவித சிரமமும் இல்லாமல், கஷ்டமே இல்லாமல் அப்படி தூக்கி ஒரு பூ பறிக்கிற மாதிரி போடுற மாதிரி, அந்த 10 தலையுடைய ராவணனுடைய 10 தலைகளையும் கிள்ளி கலைந்தான். அனாயாசமாக அப்படி பூ பறிக்கிற மாதிரி பறித்து அவனை கொன்று விட்டான் என்று அர்த்தம் எடுத்துக்கொள்ள வேண்டும். பொல்லா அரக்கனை கிள்ளி கலைந்தானை கீர்த்திமை பாடிப்போய். இப்படி ராமனுடைய பெருமையையும் கிருஷ்ணனுடைய பெருமையையும் நாம் பாடி பரவுவோம் என்று சொல்லுகின்றாள். பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்புக்காரு. இந்த நோன்புக்கு யாரெல்லாம் கூட்டமோ எல்லாரும் ஏற்கனவே போய் நோன்பு களத்தில் ரெடியாக இருக்கா, நீ மட்டும் இன்னும் உறங்குகின்றேன்ட்டு இந்த உறங்குகின்ற பாவையிடம் சொல்லுகின்றால், பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்பிருக்காள். எல்லாருமே போய் அங்கே பாவை களத்தில் நமக்காக காத்துருக்காளே. வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிற்று. இப்போ பாருங்க, ஆண்டாள் நாச்சியாருடைய கவி நயம், இந்த காலத்தை அவள் எப்படியெல்லாம் எடுத்தாள்கின்றாள் என்பதை சுவாபதேசம் சொல்லுகின்ற பொழுது அந்த வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிட்டு சொல்கிறேன். இங்கே வானிலை நிகழ்வு ஒன்றை அடையாளமாக குறித்து வைக்கின்றாள். முதல் பாசுரத்திலே பூர்ணமான பௌர்ணமி நாள் என்று சொன்னால், இந்த அப்புறம் வருஷலாக உதய காலத்தில் என்னென்ன சப்தங்கள்லாம் எழுந்ததுன்னு சொன்னால், இப்பொழுது வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிற்று என்று அந்த விடியல் காலையிலே நடக்கின்ற ஒரு நிகழ்வை சொல்லுகின்றாள். இதை ஏன் இப்படி அழுத்தி சொல்கிறோன்னா, ஆண்டாள் நோன்பு நோற்ற காலத்திலே கிரக நிலைகள் எப்படி இருந்தன என்பதை இங்கு பதிவு பண்ணி வைத்திருக்கின்றாள். கிழக்கிலே வெள்ளி சுக்கிரன் உதித்து விட்டது, மேற்கிலே வியாழன் குரு மறைந்து விட்டது, ஆக பொழுது விடிந்து விட்டது என்று அடையாளம் காட்டுகின்றாள். மற்றொரு முறை புல்லும் சிலம்பினகான் என்று சொல்லுகின்றாள். கீழ்ப்பாசுரத்திலே அனுபவித்தோம் புல்லும் சிலம்பினகான். அப்போ அந்த சிலம்பினகானுக்கு என்ன அர்த்தம்னா, பாசுரத்தில் புல்லும் சிலம்பினகான் புல்லரையன் கோயில்னு அனுபவிச்சோம் இல்லையா, 5வது பாசுரம். அந்த பாசுரத்தில் சொன்ன புல்லும் சிலம்பினகானுக்கு காத்தால தூங்கி எழுந்தவுடனே நாம் என்ன பண்ணுறோம்? மனிதர்களாகிய நாமளே காலையும் கையையும் நீட்டி ஒரு சோம்பல் முறித்து நம்ம உடம்பை ஆசுவாசப்படுத்தின்னு தான் எழுந்திருக்கோம். அது மாதிரி பட்சிகளும் காத்தால் எழுந்த உடனே இப்படி சிலுத்துண்டு ரெக்கைகளை சிலுத்து கொண்டு தூக்கத்தை விழித்து கொண்டனன்ட்டு 5வது பாசுரம் சிலிம்பின. இந்த சிலிம்பினகான்ட்டு இங்கே சொல்கிறாளே 13வது பாசுரத்துலன்னா, காத்தால எழுந்தாச்சு, தன்னுடைய துணைகளுடன் பேசியாச்சு, இப்போ இறை தேட புறப்பட வேண்டும், அதனால ரக்கைகளை படபடபடென்று அடைத்து கொண்டனவாம். நம்ம பார்க்கலாம் காத்தால பட்சிகள்லாம் ரக்கைகளை படபடபடென்று அடித்து கொள்ளும். பாருங்க, ஒரு துல்லியமான இயற்கை நிகழ்வு நாம் தினமும் பார்க்கறத அற்புதமா பாசுரத்துல கொண்டு வரா. அப்போ காத்தால எழுந்த பொழுது ஒரு சோம்பல் முறித்து கொண்ட அந்த பறவைகள் சிலம்பின. இப்பொழுது இறை தேட போக வேண்டும் என்று தங்களுடைய ரெக்கைகளை அடித்துக்கொண்டு புல்லும் சிலம்பினகான். ஆகையினால பொழுது நன்றாக விடிந்து விட்டது. போதரிக்கண்ணினாய். ஒவ்வொரு பாசுரத்திலையும் உறங்குகின்ற தோழியினுடைய ஸ்வரூப லட்சணத்தை ஆண்டாள் அழகாக எடுத்து காட்டுகின்றார். பொற்கொடியேன்னா புனமையிலேன்னு சொன்னா, இப்போ போதரிக்கண்ணினாய். போது என்றால் மலர். மலர்ல ஒரு வண்டு இருக்கின்ற போது அந்த கருவிழி, அப்படியே அழகான கண்களை உடைய பெண்ணே, இந்த திருவாய்ப்பாடியிலே உன் கண்ணழகுக்கு வேறு யாருக்கு ஈடு தர முடியும் என்ற வழியில் போதரி கண்ணினாய், அழகிய கண்ணை உடைய பெண்ணே, குளிர குடைந்தி நீர் ஆடாது பள்ளி கிடத்தியோ. ஆடாதேன்றதை ஆடாது பள்ளி கிடத்தியோன்னு எடுத்துக்கணும். அப்படி நாம பிம்மாலை எழுந்து காலங்கத்தால ஸ்நானம் பண்ணிட்டு எம்பெருமானுடைய நாமங்களை சொல்லிக்கொண்டு கிருஷ்ணானுபவம் என்ற தடாகத்திலே குளிர குடைந்தி நீராடாமல் இன்னும் நீ பள்ளி கிடத்தியோ, இன்னும் நீ உறங்கிக் கொண்டிருக்கின்றாயே, இது நியாயமா என்று கேட்பதாக சொல்லி பாவாய். மறுபடியும் உங்களுக்கு ஒரு அடைமொழி, அழகிய பெண்ணே, கள்ளம் தவிர்ந்து கலை. இது மாதிரி பொய் தூக்கம் தூங்குற மாதிரி தூங்கிட்டு இருக்காதே, உன்னுடைய பொய்த்தனத்தை கள்ளத்தை தவிர்த்து விட்டு எங்களுடன் கலந்து கொள்வாயாக. ஏனென்றால் பிள்ளைகள் எல்லாரும் பாவைக்களம் புக்கார். ஏற்கனவே எல்லாரும் பாவைக்களம் போயாச்சு, நாம தான் பாக்கி இருக்கோம், நீ எழுந்து வா, நம்ம போகலான்ட்டு கூப்பிடுறதா அர்த்தம். கள்ளம் தவிர்ந்து கலை ஏல் ஓர் எம்பாவாய். வழக்கம் போல பாசுரத்தினுடைய இறுதி முடிவு ஏல் ஓர் எம்பாவாய், நன்றாக ஆராய்ந்து தெளிந்து மனதிலே கொண்டு எழுந்து வருவாயாக என்று இந்த பாசுரத்தை அமைத்திருக்கின்றாள் ஆண்டாள் நாச்சியார்.
இப்போ பாசுரத்தினுடைய விசேஷ அர்த்தங்களை அனுபவிப்போம். முதலிலேயே சொன்னது போன்று 5 விதமாக இந்த பாசுரத்தை நாம் அனுபவிக்கலாம். 1 கிருஷ்ணானுபவம், 1 ராமானுபவம், 3 ஆச்சாரியர்களுடைய அனுபவம், அடுத்து ராமனையும் கிருஷ்ணனையும் தவிர நிருசிம்மாவதாரமாக இந்த பாசுரத்தை நாம் அனுபவிக்கலாம் 4. அப்புறம் 5வதாக நம்ம எப்படி இருக்கணுன்றதையும் இந்த பாசுரத்தில் சொல்லுகின்றாள் என்று. அதனால்தான் முதல்லயே சொல்றது, பெரியவா சொல்லி வச்சுட்டு போனா இல்லையா, ஐந்தும் ஐந்தும் 5 இவள் கொடுத்திருக்கின்ற இந்த திருப்பாவையினுடைய 5 விசேஷங்களை மனதிலே கொள்ளாதவர்கள் பிறந்துதான் என்ன பயன் கேட்டால் இல்லையா, 5 அறியாத மானிடரை வையும் சுமப்பதுவும் அம்பு என்றபடி இந்த பாசுரத்திலே 5 விதமாக ஆண்டாள் நாச்சியார் அருளியுள்ள சுவாபதேச அர்த்தத்தை நாம் அனுபவிப்போம். புல்லின் வாய் கீண்டானை என்று சொல்லுகின்றார். புல் என்றால் பக்ஷி. பக்ஷி யார்? இங்க கிருஷ்ணாவதார காலத்திலே கிருஷ்ணனை கொல்ல வேண்டும் என்பதற்காக, அந்த பிஞ்சு குழந்தையை அழிக்க வேண்டும் என்பதற்காக கம்சனால் ஏவப்பட்ட பகாசுரன் என்ற அந்த அரக்கனுடைய கொக்கு ரூபத்தில் வந்த அந்த அரக்கனுடைய வாயை பிளந்து அவனை மாய்த்தவனே. பகாசுரன் உடனே நீங்க மகாபாரதத்தில் ஒரு பகாசுரன் வருவான், பீமனால் கொல்லப்பட்டால், அந்த பகாசுரன் கிடையாது, அது வேறு பகாசுரன். இங்கு பகா என்று கொக்கு ரூபத்திலே வந்த அந்த அரக்கனை மாய்த்தவனை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். புல்லின் வாய் கீண்டானை. இதையே பெரியாழ்வார் திருமொழியில இதே புல்லின் வாய் கீண்டானைன்றத ஒரு பாசுரத்தில் தன்னுடைய தகப்பனார் சொன்னதை நினைத்து கொண்டு ஆண்டாள் புல்லின் வாய் கீண்டானை என்று ஆரம்பித்தாலோ என்றும் நாம் அன்வயப்படுத்தி அனுபவிக்கலாம். பள்ளத்தில் மேயும் பறவை உருக்கொண்டு கள்ள வசுரன் வருவானைத்தான் கண்டு புல் இதுவென்று பொதுக்கோவாய் கிண்டிட்ட பிள்ளையை குழல்வாராய் அக்கக்காய், பேய்மலை உண்டானே குழல்வாராய் அக்கக்காய் என்பது பெரியாழ்வார் பாசுரம். தன்னுடைய தகப்பனார் என்ன சொன்னார்? பள்ளத்தில் மேயும் பறவை உருக்கொண்டு. இப்போ பாருங்க எப்படி இயற்கையை படம் பிடித்து காட்டுகின்றார்கள். வயல் பள்ளத்தில் இருந்ததுன்னா அங்கதானே கொக்கெல்லாம் மேயறது. அது போன்று ஏன் இந்த கொக்கு ரூபத்தில் வந்தான்? அவன் அந்த அசுர ரூபத்திலேயே வந்திருக்கலான்னா, ஏன் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் இருக்காங்க, ஏன் தன்னுடைய எறும்பு வந்தா கூட கிருஷ்ணனை கொல்ல யாராவது அசுரன் வந்திருப்பானோன்ட்டு காத்துட்டு இருக்கான். செற்றார் திரழிய சென்று சரி செய்யும் கோவலர்கள் இருக்கின்றார்கள். எல்லாரும் யார் எதிரி வந்தாலும் அழிக்கிறதுக்கு தயாராக இருக்கின்றார்கள். ஆகையினால இங்க தன் சுயரூபத்தோடு வந்தால் கண்டுபிடித்து விடுவார்களோ என்று ஒவ்வொரு அரக்கனும் மாயமாகத்தான் வந்தார்கள், மாயாவிகளாகத்தான் வந்தார்கள் கிருஷ்ணனை கொள்வதற்கு என்று அனுபவிக்கணும். அப்படி பள்ளத்தில் மேயும் பறவை உருக்கொண்டு அந்த கொக்கு போன்ற ஒரு ரூபத்தை எடுத்துக்கொண்டு வந்தான் என்று பெரியாழ்வார் அனுபவித்ததை, அந்த பறவை உருக்கொண்டு வந்த அந்த விருத்தாந்தத்தை புல்லின் வாய் கீண்டானை என்று, பெரியாழ்வாரும் கீண்டானை என்றால் இவளும் அதே பதத்தை புல்லின் வாய் கீண்டானை என்று அனுபவித்திருக்கின்றாள் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். இதுல என்ன விசேஷம்னா, கோதை தமிழுடைய விசேஷமே பெரிய விஷயத்தை 2 வரி இல்லை 2 பதம் இல்லை 3 பதம்ட்டு சுருக்கி சொல்லிடுவா. இப்போ இந்த பகாசுர விருத்தாந்தத்தை ஸ்ரீமத் பாகவதத்திலே தசமஸ்கந்தத்திலே 11வது அத்தியாயத்திலே 4 ஸ்லோகங்கள்ல வர்ணிச்சிருக்கா. இந்த 4 ஸ்லோகங்களில் சொல்லப்பட்ட கருத்தை புல்லின் வாய் கீண்டானே என்று 2 வார்த்தையில சொல்லிட்டு போயிட்டா. அதுதான் கோதை தமிழினுடைய சிறப்பு என்று நாம் அனுபவிக்க வேண்டும். புல்லின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி கலந்தானை. இங்கு இந்த திருப்பாவை பாடின காலம், கிருஷ்ணனை கொண்டாடின காலம், கிருஷ்ணானுபவம் அனுபவிக்க எல்லோரும் வாருங்கோல் என்றுதான் அழைத்து போகின்றால், கண்ணனை காணாத மனமும் கண்ணனை எண்ணாத எண்ணமும் எதற்கு என்று கேட்டால், அப்படி இருக்கும் பொழுது கிருஷ்ண அனுபவத்தை விடுத்து தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கினியான்ட்டு நேத்திய பாசுரத்தில் சொன்னார், ராவணவதத்தை சொன்னால், இந்த பாசுரத்திலும் பொல்லாரக்கனை கிள்ளி கலைந்தானை என்று சொல்லுகின்றாள். ஆக புள்ளின் வாய்க்கின்ற அந்த கிருஷ்ணனை சொல்லுகின்ற பொழுது உடனே ராமனையும் சொல்ல வேண்டும் என்று பொல்லா அரக்கனை கிள்ளி கலைந்தானை என்று அடுத்த பதத்திலேயே காட்டுகின்றாள். ஆக கிருஷ்ணனாக இருந்தாலும் ராமனாக இருந்தாலும்
எம்பெருமானுடைய பரத்துவத்தை நாம் மனதிலே கொள்ள வேண்டும். ராமன் தான் வேணும், கிருஷ்ணன் தான் வேணும்ட்டு அலைபாயாதீர்கள். இவர்கள் எல்லாருமே எம்பெருமானுடைய திருவவதாரங்கள் தான் என்பதை நமக்கு எடுத்து, ராமனை கொண்டாடுவது போன்று கிருஷ்ணனை கொண்டாடு, கிருஷ்ணனை கொண்டாடுவது போன்று ராமனை கொண்டாடு என்று நமக்கு எடுத்து காட்டுவதாக புள்ளின்வாய் கீண்டானே பொல்லா அரக்கனை என்று 2 அவதார விருத்தாந்தங்களை இங்கு அழகாக 4 பதங்களிலே சொல்லிவிட்டால் ஆண்டாள் நாச்சியார் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். இப்போ இது எப்படி கிள்ளி கலைந்தானே என்பதை ராமன் என்று சொல்லுகின்றீர்கள் என்பதற்கு இன்னொரு விதமாகவும் நான் அனுப்பிக்கலாம். இந்த புள்ளின்வாய் கீண்டானை என்பதையும் ராமாயணத்தோடு சேர்த்து அனுபவியுங்கள் என்று நாம் அனுபவிக்கலாம். எப்படி என்றால், புல்லுன்னா என்ன? பட்சி. ராமாயணத்துல வந்த பட்சி யாரு? ஜட்டாயு. ஜட்டாயுவை யார் அதனுடைய கொடிய ரக்கைகளை கீண்டவன் யாரு? ராவணன். ஆக அந்த புள்ளின்வாய் கீண்டானை, இந்த ஜடாயுனுடைய ரக்கைகளை கீண்டவனை, அந்த பொல்லாத அரக்கனை கிள்ளி கலைந்தானே, அவனை கிள்ளி கலைந்தது யார்? ராமன் என்று இந்த பாசுரத்திலே அடையாளம் காட்டுகின்றாள் என்று நாம் ஒரு அர்த்தம் எடுத்துக்கொள்ளலாம். பொல்லா அரக்கனை கிள்ளி கலைந்தானே என்று சொல்லுகின்றாள். பொல்லா என்று சொல்லிவிட்டாலே இன்னொன்று என்ன இருக்கணும்? அதற்கு எதிர்மறை இருந்தே ஆகணும். ஒரு நல்லது இருந்தால் தானே அதை கூட அடையாளப்படுத்தி காட்டி கெட்டது எதுன்னு காமிக்க வேண்டும். இதை தான் ஆழ்வார் அற்புதமாக அனுபவித்திருப்பார். உலன் எனில் இளன், இளன் எனில் உலன். இப்போ யாராவது ஒரு நாஸ்திகர் கடவுள் இல்லை, இல்லவே இல்லைன்னு சொன்னால்னா, நீ யாரை சொல்ற? யாரை இல்லை என்று சொல்லுகின்றார்? கடவுளை. அப்போ யாரோ ஒருத்தர் இருக்கான்றது நீயே ஒத்துக்கிற இல்லையா? அப்படிதான் நம்ம திருப்பி கேட்கணும். ஒருத்தரை இல்லைன்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஒரு வஸ்து இல்லைன்னா அங்க ஒரு வஸ்து இருந்தாதான் அது இல்லைன்னு சொல்ல முடியும். ஆகையினால இங்கு பொல்லா என்று சொன்னோம் என்றால் நல்ல என்று ஒரு அர்த்தம் இருக்க வேண்டும் என்பதையும் மனதில் வைத்துக்கொண்டு இந்த சுவாபதேசத்தை நாம் அனுபவிக்க வேண்டும். பொல்லா என்ற சொன்னது நல்ல ஒரு அரக்கன் இருந்தான் என்று பொருள். பொல்லா அரக்கன் என்று இந்த பாசுரத்திலே யாரை நாம் குறித்ததாக இப்பொழுது அனுபவித்தோம்? ராவணனை சொன்னதாக அனுபவித்தோம். அவன் பொல்லாதவன் என்றால் நல்ல அரக்கன் யாரு? அவனுடைய தம்பி விபீஷணன். ஆக ராமாயண விருத்தாந்தத்தை 2 வார்த்தையிலே அழகாக பொல்லா அரக்கனை என்ற 2 வார்த்தையில ராவணனை கொன்றவன் என்றும் நினைக்க வைத்து விட்டால், நல்ல அரக்கனாக உள்மறை பொருளாக உள்ளுரை பொருளாக நல்ல அரக்கன் யார்? விபீஷணன் என்று அவனையும் நினைக்க வைத்து விட்டால் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். இது ஒரு விதமான அனுபவம். கீழ்ப்பாசுரத்திலே, அதாவது நேற்றைய பாசுரத்திலே, சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்றை என்று அருளியது ராமனை என்று நாம் அனுபவித்தோம், ராவணனை என்று நாம் அனுபவித்தோம் அல்லவா? ராவணனை கொன்ற அவன் தலையை கிள்ளி கலைந்த என்று ஒரு விதமான அனுபவம். ஆனால் நேற்றைய பாசுரத்திலே செற்றை என்று வார்த்தை தான் வருகின்றது. செற்றை என்றாலும் மாய்த்த என்று தான் அர்த்தம் கொள்ள வேண்டும். நான் முதல்லே சொன்ன மாதிரி கிள்ளி கலைதல் என்றால் அனாயாசமாக எவ்வித சிரமமும் இன்றி ஒரு எளிதாக செய்வது. ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் பண்ண வேண்டாம், அப்படி பண்ணிடலான்ட்டு பண்ணிட்டதை நாம் சாதாரணமாக சொல்கிறோம் இல்லையா? கிள்ளி போட்டுடுவோன்னு சொல்கிற மாதிரி ஆண்டாள் சொல்லுகின்றாள் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். இது ஒரு விதமான அனுபவம். அடுத்து பொல்லா அரக்கனை கிள்ளி கலைந்தானே என்று சொல்லி ராமாயண வதத்தை இந்த பாசுரத்திலே ஆண்டாள் குறிப்பிட்டாள் என்று அனுபவித்தோம் அல்லவா? இது ஒரு விதமான அனுபவம் வைத்துக்கொண்டு இப்போ கிருஷ்ணாவதாரத்தை தான் பொல்லா அரக்கனை கிள்ளி கலைந்தானே என்று சொல்லி இருக்கின்றாள் என்று அனுபவித்து பார்ப்போம். புள்ளின்வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை என்று ஆண்டாள் ஆரம்பித்தது கிருஷ்ணாவதார நிகழ்வுகளை நம்மிடம் சொல்வதற்காகத்தான் என்றும் அனுபவிக்கலாம். ஏன்? எப்படின்னா, சதா சர்வகாலமும் இவள் கண்ணனையே நினைத்து கொண்டிருந்தால், கண்ணனுடைய அனுபவத்திலேயே நாம் எல்லோரும் நீராடப் போவோம் வாருங்கள் என்று அழைக்கின்றால், கண்ணனை நினைக்காத மனமும் கண்ணனுக்காக உருகாத உள்ளமும் கண்ணனுக்காக ஒழிக்காத ஆசையும் எதற்கு என்று கீழ்ப்பாசுரங்களை நம்மிடம் கேட்டால் அல்லவா? ஆகவே நாச்சியார் இங்கு தன்னை ஒரு ஆயர்பாடி கோபியாகவே வரித்து கொண்டு விட்டால், ஆயர்பாடியிலே இருப்பது போன்ற உணர்வை கொண்டு விட்டால், ஆகவே இந்த பாசுரத்திலே அவள் சொல்லி இருப்பது கண்ணனைத்தான் என்ற ஒரு வாதத்தை நாம் அனுபவிப்போம். பொல்லா அரக்கன் என்பதை எப்படி நாம் அர்த்தப்படுத்திக் கொள்ளணும்னா, யார் பொல்லா அரக்கன்?
கண்ணனுடைய தாய் தந்தையை யார் சிறையிலே வைத்தார்கள்? கம்சன். பிறந்த அந்த 7 குழந்தைகளையும் கொல்வதற்காக 6 குழந்தைகளை கொன்றுவிட்டான். 7வது குழந்தை மாயாவாக மறைந்து விட்டது. 8வது குழந்தை எட்டாமல் இங்கு வந்து விட்டது இல்லையா? ஆக இந்த 6 குழந்தைகளையும் பச்சிளம் குழந்தைகளை பிறந்த உடனே கொன்ற கொடியவன் ஒரு அரக்கன் தானே. அந்த பொல்லா அரக்கன் கம்சன் அவனை கிள்ளி களைந்தானை. கிள்ளி களைது இங்க எப்படி அவனை கம்சனை எப்படி கிள்ளி களைந்தான்? ஆயுதங்கள் வாளோ வேலோ கத்தியோ எதையாவது வச்சு அடிச்சா அது அவனை கொல்வதாக அர்த்தம். கிள்ளி களைவது என்றால் கைகளாலேயே அவனை மாய்ப்பது, தன் நகங்களாலேயே மாய்ப்பது. கம்சனை எப்படி வதம் பண்ணான் கிருஷ்ணன்? மல்யுத்தத்துல கதை கிடையாது, கையாலேயே குத்தி அவனை சாகடித்தான், மாய்த்தான். ஆகவே கிள்ளி கலைந்தானை என்பது இங்கு அந்த பொல்லா அரக்கனாகிய தன் தாய் தந்தையரை சிறையிலே அடைத்து பிறந்த 6 குழந்தைகளையும் கொன்று கொடுமை செய்த அந்த கம்சனைத்தான் இந்த பாசுரத்திலே கிள்ளி கலைந்தானை. அப்படிப்பட்ட கொடியவனை, கலைந்தவனை, மாய்த்தவனை, கண்ணனை பாடி பரவுவோம் வா என்று அழைக்கின்றாள் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். இது ஒரு விதமான அனுபவம். பொல்லா அரக்கனை கிள்ளி கலந்தானை என்பதை இந்த கிள்ளி கலைதல் என்பதற்கு இடர்தல், கலைதல், அழித்தல், பிளத்தல் பலவிதமான அர்த்தங்களை நம்ம பார்க்கலாம். பரியனாகி வந்து அவனன் உடல் கீண்ட பன்றியாய் அன்று பாரகம் கீண்ட என்று கீண்டுதல் என்று நரசிம்ம அவதாரத்தை சொன்னார்கள் அல்லவா ஆழ்வார்கள். மாவாய் கீண்ட மணிவண்ணா, வெம்மாவாய் கீண்ட செம்மா கண்ணனே, சலந்தரன் உடல் கீண்டவனே என்றெல்லாம் ஆழ்வார்கள் அனுபவித்திருக்கின்றார்கள். ஆகவே கிள்ளுதல் என்பது நகத்தால் அல்லது கைகளால் களைதல், கத்தியோ வில்லோ அம்போ கொண்டு கொள்வது அல்ல என்று அர்த்தம் எடுத்துக்கொண்டால் பொல்லா அரக்கனாகிய கம்சனை கொண்ட அந்த கிருஷ்ணனைத்தான் இந்த பாசுரத்திலே சொல்லுகின்றாள் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்படி புள்ளின் வாய் கீண்டானை, பொல்லா அரக்கனை கிள்ளி கலைந்தானை, கீர்த்திமை பாடிப்போய் என்று ராமனையும் கிருஷ்ணனையும் நினைத்து கொண்டு நாம் எம்பெருமானை நினைத்து கொண்டு கீர்த்தனை பாடுவோம் வாருங்கள் என்று அழைக்கின்றாள். இப்போ ராமாவதாரத்தை பார்த்து விட்டாச்சு, கிருஷ்ணாவதாரத்தை பார்த்து விட்டாச்சு. இந்த முதல் வரியில முதலே சொன்ன நரசிம்மாவதாரத்தையும் இந்த பாசுரத்திலே ஆண்டாள் அனுபவிக்கின்றாள் என்று. எப்படி? கிள்ளி கலைந்தானை, புள்ளின்வாய் கீண்டானை, பொல்லா அரக்கனை கிள்ளி கனைந்தானை. எப்படி கிள்ளினா? யார் கிள்ளினா? இரண்யனை தன் நகங்களால் கிள்ளி கலைந்தான். அங்க வாள் வச்சிருந்தாரா, கத்தி வச்சிருந்தாரா? நகம்தானே ஆயுதம் யாருக்கு? நரசிம்ம பெருமாளுக்கு. ஆகையினால் தன் நகங்களால் கொடிய அரக்கனாகிய அந்த இரணியனை கிள்ளி கலைந்தானே, நரசிம்ம பெருமானை பாடுவோம் வாருங்கள் என்று அழைக்கின்றாள் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். இதைத்தான் நந்தியம்போதில் அரி உருவாகி அரியை அழித்தவனை பந்தனை தீர பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு என்று பாடுதுமே என்று பெரியாழ்வார் அனுபவித்தார். இப்படி சரி, நரசிம்மர் நகத்தால கீண்டிட்டான்றதுக்கு அர்த்தம் சொல்லிட்டீங்க. புள்ளின் வாய் கீண்டானை இருக்க, அதுக்கு என்ன அர்த்தம்? அது எப்படி நரசிம்மனுக்கு இருக்கும் கேட்கலாம் இல்லையா? அதற்கும் ஒரு விடை. நரசிம்மன் இந்த சிங்க உருவிலே நரசிம்ம ரூபத்திலே இரணியனை அழித்த பொழுது அவரிடம் இருந்த அந்த ஆவேசம், கோபம். ஏன் கோபமும் ஆவேசமும் வந்தது? தன் பக்தனாகிய பிரகலாதனை, அந்த பாகவதனை, பரம உத்தமனை இவன் பலவாறு கொடுமைப்படுத்தினானே என்று அந்த ஏற்பட்ட அந்த கோபம். ஏற்கனவே நம்ம அனுபவிச்சுட்டு வரோம். பெருமான் தன்னை இகழ்ந்தவர்களையும் தாங்கிக் கொள்ளுவான், ஆனால் தன் பக்தர்களை இகழ்பவர்களை மன்னிக்கவே மாட்டான் என்பது போல தன்னுடைய பக்தனாகிய பிரகலாதனை அழித்த அந்த இரணியனை தன் நகங்களாலேயே கிழித்து கொன்றான். அதுதான் பாசுரத்தினுடைய 2வது 3-4 பதங்களுக்கு அர்த்தம். ஆனால் கிள்ளி கலைந்தானை என்பதற்கு எப்படி நாம் நரசிம்மனை அடையாளம் கொள்ள வேண்டும் என்றால், இந்த கோபம் தணிவதற்கு நரசிம்ம பெருமாள் ரொம்ப உக்ரமா இருந்தாராம். அப்ப அந்த உக்ரத்தை தணிப்பதற்காக சரபபக்ஷியாக தேவர்கள் அனுப்பி வைத்தார்கள். அந்த சரபபக்ஷியையும் கிள்ளி கலைந்தானே, கீண்டானே. அப்போ புள்ளின் வாய் கீண்டானே, சரபபக்ஷியனுடைய வாயை கிழித்து கொன்றவனை நரசிம்மனை என்று அடையாளம் காட்டுகின்றாள். எப்படி? புள்ளின் வாய் கீண்டானை, பொல்லாவரக்கனை கிள்ளி கலைந்தானை என்ற முதல் வரியிலேயே
ராமாவதாரத்தை நினைவுபடுத்தினார், கிருஷ்ணாவதாரத்தை நினைவுபடுத்தினாள், நிருசிம்மாவதாரத்தையும் நினைவுபடுத்துகின்றாள். இப்பொழுது நிருசிம்மாவதாரம் சொன்னதுனால அந்த கிள்ளி கலைந்தான் என்பதற்கு ஆழ்வார் அனுபவித்தது, பெரிய ஆழ்வார் அனுபவித்த ஒரு பாசுரத்தையும் நாம் அனுபவிப்போம். அலந்திட்ட தூணை அவன் தட்ட ஆங்கே வளந்திட்டு வாளுருகிச் சீங்க உருவாய் உளந்தொட்ட அரணியன் ஒன்மார்வம் பிளந்திட்ட கைகளால் சப்பானி, பேய்மலை உண்டானே சப்பானி என்ற பெரியாழ்வார் பாசுரத்தையும் நாம் இங்கு நினைத்துக் கொள்ளலாம். இதைத்தான் சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் அந்த நிருசிம்ம பெருமானுடைய அவதாரத்தை அந்த தசாவதார ஸ்தோத்திரத்திலே சொல்லி இருப்பதையும் நாம் மனதிலே கொள்ளுவோம். பிரத்யாதிஷ்ட புராதன பிரகரண கிராமக்ஷணம் வாணிஜைகி அவ்யாத்ரீனி ஜகந்திய குண்ட மகிமா வைகுண்ட கண்டீரவகா என்பது தசாவதார ஸ்தோத்திரத்திலே சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் அருளி இருக்கின்ற அந்த ஸ்லோகம். க்ஷணம் வாணிஜைகி என்று சொல்லுகின்றாள். எவ்வளோ ஆழமான அர்த்தம்னா, அந்த க்ஷணம் முளைத்த அந்த நகங்களால், அது பழைய நகம் கிடையாது, ஏற்கனவே இருந்த நகம் கிடையாது, அந்த க்ஷணம். அப்போ நிருசிம்ம பெருமானுடைய அவதாரம் எப்படி நடந்தது? இவன் எந்த தூணை தட்டுவானோ என்று சகல லோகங்களிலும் ஆவிர் பயத்து காத்து கொண்டிருந்தார் அல்லவா. இந்த தூணை தட்டுவானோ அந்த தூணை தட்டுவானோ தெரியாது, தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் சொல்லிட்டான் பிரகலாதன். நீ சொன்ன வார்த்தையிலும் இருப்பான் என்று சொல்லிட்டான் பிரகலாதன். ஆகையினால இவன் எந்த தூணை தட்டுவான் என்று தெரியாமல் எல்லா தூணிலையும் ஹிரண்ய கர்ப்பமாக நிறைந்திருந்தாராம் நிருசிம்மர். அப்போ அவன் தட்டின தூணை, அளந்திட்ட தூணை என்று ஆழ்வார் அனுபவிக்கின்றார். அளந்திட்ட தூணை என்றால், இப்போ வேற யாராவது கட்டிருந்த தூணா இருந்தா ஏற்கனவே நீ அங்க உள்ள மறைச்சி வச்சிருந்துட்டு அந்த தூணை காட்டி இதை தட்டு இங்கேருந்து வருவான்னு சொன்னா நீ ஏற்கனவே மறைச்சி வச்சிருக்கன்னு யாராவது சந்தேகப்பட்டுடுவான்ட்டு அளந்து இட்ட தூணை, அவன் இட்ட தூணை, இறைவனே அமைத்த தூணை. அப்போ அவன் இவனுடைய எதிரியாகிய பரமாத்மாவை அங்கு வைத்திருக்க மாட்டான். ஆகவே அளந்திட்ட தூணின் ஆழ்வார் அனுபவித்தார். சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் க்ஷணம்பாணி ஜெய்கி என்று சொல்லுகின்றார். க்ஷணம்பாணிஜன் அப்ப முளைத்த நகத்தால் கிழித்து கொன்றான் என்று சொன்னதையும் இங்கு நாம் புள்ளின் வாய்க்கின்றானே பொல்லா வரக்கனை கிள்ளி கலைந்தவன் எம்பெருமான் ஸ்ரீ நிருசிம்மன் தான் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். இது ஒரு விதமான அனுபவம். இதை கம்பராமாயணத்திலே எப்படி அனுபவிக்கின்றார் கம்பர்? சாணிலும் உலன் ஓர் தன்மை அடிவனை சதகூறியிட்ட கோணிலும் உலன் மாமேறு குன்றிலும் உலன் இந்நின்ற தூணிலும் உலன் நீ சொன்ன சொல்லிலும் உலன் இத்தன்மை காணுதி விரைவில் என்றான் என்று பிரகலாதன் சொல்லுவதாக. அவன் இல்லாத இடம் என்ன? நீ இல்லை இல்லை என்று சொல்லுகின்றாயே, அந்த வார்த்தைக்குள்ளேயே எம்பெருமான் நிருசிம்மன் இருக்கின்றான் என்று கம்பன் காட்டுவார். இதுக்கு இரணியன் பதில் எப்படி சொல்றான்றது ஒரு கோச்சுக்காதீங்க, 2 கம்பராமாயண பாசுரத்தையும் சொல்லிட்டே முடிக்கிறேன். ஏன்னா நரசிம்ம அவதாரத்துக்குள்ள போனோம்னா அந்த அனுபவத்திலேருந்து மீண்டு வருது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவர் பண்ணது க்ஷண மாத்திரம்தான், வந்தார் போயிட்டார். ஆனால் அவருடைய பிரபாவங்களை சொல்லுவதற்கு ஜென்ம ஜன்மாந்திரமும் போறாது, சொல்லிகிட்டே இருக்கலாம், அனுபவிச்சுட்டே இருக்கலாம். அதனால்தான் நவநரசிம்மர் திருக்கோயிலை பற்றி சதா சர்வகாலமும் நிருசிம்மனை நாம் போய் சேவிக்கலாமே, நவநரசிம்மன்ட்டு அவருடைய 9 திருக்கோலங்களையும் சேவிக்கலாமேன்ட்டு நம்ம பக்கத்திலேயே எம்பெருமான் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மனுடைய கிருபா கடாட்சத்தால் தன்னுடைய இடப்பக்கத்திலேயே நரசிம்மனையும் கொண்டு வந்து வச்சுட்டு இருக்கார். இப்போ அச்சாமூர்த்திகளாக இங்கே இருப்பவர்கள் இடது பக்கத்தில் திருக்கோயிலில் போயிட்டு எழுந்தருளி நமக்கெல்லாம் அருள் பாலிக்கப் போகின்றார்கள். அதையும் அனுபவிப்போம். இப்போ பிரகலாதன் சொன்னான், நீ சொன்ன சொல்லிலும் சாணிலும் உலன் சதகூறிட்ட அந்த அணுவுக்கும் அணுவிலும் உள்ளான் மகாமேரு போன்ற பெரிய உருவமாக அந்த மேருமலைக்குள்ளும் இருக்கின்றான். அவன் இல்லாத இடம் எது? நீ சொன்ன சொல்லிலும் உலன் என்று இவன் சொன்னான் அல்லவா பிரகலாதன். அதற்கு பதில் சொல்லுகின்றான் இரணியன், உம்பர்க்கும் உனக்கும் ஒத்து இவ்வுலகெங்கும் பரந்துலன்ட்டு சொல்றான் பிரகலாதன். அதற்கு என்னுயர் அப்படி நீ சொன்னது நடக்கவில்லை என்றால் கும்பத்தின் கரியை கோல்மா கொன்றன நின்னை கொன்று உன் செம்பு ஒத்த குருதி தேக்கி உடலையும் தின்பேன் என்று ஆணவமாக சொன்னான் என்று கம்பர் சொல்வார். யார் சொல்றது? இரணியன் சொல்றான். நீ சொன்ன மாதிரி இந்த தூண்ல மட்டும் அவன் இல்லாம போயிட்டான்னா உன்னையே தின்று விடுவேன், உன் குருதியை குடித்து விடுவேன் பிரகலாதன்ட்ட சொல்றான். நீ அவன் மட்டும் இல்லை, நீ சொல்ற மாதிரி இல்லைன்னா உன்னையே நான் சாப்பிட்டுடுவேன். ஒரு தகப்பனார் குழந்தைகிட்ட சொல்ற வார்த்தையா இது?
அப்படி ஒரு கோபாவேசமாக சொன்னவிடம் பிரகலாதன் சொன்ன பதில் தான் ரொம்ப அற்புதமான பதில். என் உயிர் நின்னால் கோரற்கு என் எளியது ஒன்று அன்று, உன்னால் என் உயிரை எடுக்க முடியாது. ஏனென்றால் நான் சொன்ன வண்ணம் எம்பெருமான் இந்த தூணிலிருந்து வரவில்லை என்றால் நீ என்னை கொள்வது, நானே என்னை மாய்த்துக் கொள்ளுகின்றேன். அப்படி மாய்த்துக் கொள்ளும் விதத்தில் எம்பெருமான் என்னை வைக்க மாட்டான் என்று அந்த பரம வைராகியம், அந்த வைராகியத்தோடு சொல்லுகின்றான் அவன். விஸ்வாசம், பரம விஸ்வாசம், நம்பிக்கையோடு சொல்லுகின்றான். என் உயிர் யானே மாய்ப்பென் பின்னும் வாழ்வு உகப்பல் என்னில் அன்னவர்க்கு அடியே நல்லேன். அப்படி நான் என் உயிரை மாய்த்து கொள்ளாவிட்டால் நான் எம்பெருமானுக்கு அடியவன் அல்ல. ஆகையினால் இந்த தூணில் இருக்கின்றான், துரும்பிலும் இருக்கின்றான் என்று பிரகலாதன் சொன்னதாக கம்பர் வர்ணித்துக் கொண்டே போவார். இதைத்தான் அளந்திட்ட தோணை அவன் தட்ட அங்கே வளர்ந்திட்டு வாலுகிற் சிங்க உருவாய் உலந்தொட்டு இரணியன் ஒன்மார்புகளும் பிளந்திட்ட கைகளால் சப்பானி பேய்மலை உண்டானே சப்பானி என்று பெரியாழ்வார் அனுபவித்தார் என்று அனுபவிக்கின்றோம். எப்படி நரசிம்ம பெருமானுடைய பெருமையை இந்த பாசுரத்திலே முதல் வரியிலேயே சொல்லுகின்றாள் என்றும் அனுபவிக்கலாம். இப்படி ராமனாகவும் அனுபவிக்கலாம், கிருஷ்ணனாகவும் அனுபவிக்கலாம், நிருசிம்மனாகவும் அனுபவிக்கலாம் என்று 3 அவதாரங்களை சொல்லுகின்ற, ஒரே வரியிலே 3 அவதாரங்களை எடுத்து காட்டுகின்ற அந்த கோதா பிராட்டியினுடைய பெருமைக்கு என்ன பெருமை! ஆகவேதான் கோதை தமிழ் வேதமனைத்துக்கும் வித்து என்று நாம் அனுபவிக்க வேண்டும். இது ஒரு விதமான அனுபவம். அடுத்து அளந்திட்ட தூணில் வந்து அடியவர் வாக்கை மெய்ப்பித்தான். சரி, இதெல்லாம் ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க, அவ கோதை நிருசிம்மனைத்தான் நினைத்தாள் என்பதற்கு என்ன ஒரு ஆதாரம் என்று மனசிலே ஒரு கேள்வி வரலாம். அடியவர் வாக்கை மெய்ப்பிக்க வேண்டும் என்பதனால்தான் அனைத்து அண்ட சராசரங்களிலும் ஹிரண்ய கர்ப்பனாக எம்பெருமான் நரசிம்மன் ஏறியிருந்தான்ட்டு பார்த்தோம். எந்த தூணை இரணியன் தட்டினானோ அந்த தூணிலிருந்து சிங்க உருவிலே சிங்கப்பிரானாக அவனை மாய்த்தான் என்பதை பார்த்தோம். இத்தகைய அறிமுகனைத்தான் ஆண்டாள் நாச்சியார் தான் வரிக்க வேண்டும் என்று நினைத்தாலாம். இது என்ன புது கதையா? இல்லை, அவளுடைய வார்த்தையிலேயே சொல்லுகின்றேன். கிருஷ்ணாவதார காலத்தில் தன்னை ஆய்ப்பாடியிலே இருப்பதாக நினைத்து கொண்டு, கிருஷ்ணாவதார காலத்திலே இருப்பதாக நினைத்து கொண்டு தன்னையே ஒரு கோபியராக வரித்து கொண்டு திருப்பாவையை அருள்நாள் என்று இதுவரையில் அனுபவித்தோம். அப்படி கிருஷ்ணானுபவத்திலேயே திளைத்து கிருஷ்ணனையே நினைத்து கிருஷ்ணனே தனக்கு மணாளனாக வர வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்தவள், எல்லோரையும் வாருங்கள் கிருஷ்ணனை போய் சேவிப்போம் என்று பாவை நோன்பு நோக்க அழைத்து வாயார கூப்பிட்டவள் எப்படி நிருசிம்மனை நினைத்தால் தனக்கு மணாளனாக என்பதை நாச்சியார் திருமொழியிலே ஒரு பாசுரத்தை நாம் பார்க்க வேண்டும். அறிமுகன் அச்சுதன் கைமேல் என் கை வைத்து பொறிமுகம் தட்ட கனாக்கண்டேன் தோழி நான் என்று நாச்சியார் திருமொழியிலே நாம சேவிக்கிறோம் இல்லையா? அப்போ ஆண்டாலே யார் அறிமுகன் அச்சுதன், அந்த எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் அறிமுகனாக வந்தான் அல்லவா, அந்த அச்சுதன் என் கைமேல் கை வைத்து பொறிமுகம் தட்ட கனாக்கண்டேன். அந்த அச்சுதனை நரசிம்மனை நான் என்னுடைய மணாளனாக நான் கனாக்கண்டேன் தோழின்ட்டு சொன்னால் இல்லையா, ஆண்டாலே சொல்லியிருக்கா அல்லவா. ஆகவே இந்த பாசுரத்தினுடைய முதல் வரியிலே அவள் சொல்லியிருப்பது நிருசிம்மாவதாரத்தை நினைத்துத்தான் என்றும் நாம் அனுபவிக்கலாம். இப்படி ராம கிருஷ்ண நிருசிம்மாவதாரத்தை பார்த்து விட்டோம். இப்போ இந்த கிள்ளி கலைந்தானேன்றது முதலே சொல்லிட்டோம், ராமனை தான் சொன்னால். அதுக்கு இன்னொரு ஆதாரம் மனசுல வச்சுக்கோங்க. கிள்ளி கலைதல் என்றால் ஆயாசமாக பூ பறிப்பது போன்று கிள்ளி போடுவது. ஆகவே ராமனையும் நரசிம்மனாக அனுபவிப்போம். நிறைய பேர் வச்சுருப்பா, ராகவ சிம்மம்ட்டு பேர் வச்சுருப்பா. ராமனையும் நினச்சிக்கணும், நரசிம்மனையும் நினச்சிக்கணுன்றது பேர் வைக்கிறது ராகவசிம்மம்ட்டு பேர் வச்சுக்கிறா இல்லையா. அப்படி எப்படி ஆண்டாள் ராகவசிம்மமாக அனுபவிக்கின்றாள்? அதை பெரியாழ்வாருடைய பாசுரத்தில் இருந்து தனக்கு ஒரு ஞானம் கிடைக்கப்பெற்று தன் தகப்பனார் எப்படி அனுபவித்தாரோ அதுபோலவே அனுபவிப்போம் என்று அனுபவிக்கின்றாள். கதிராயிரம் இரவி கலந்தரித்தாலொத்த நீள்முடியன் எதிரில் பெருமை ராமனை இருக்குமிடம் நாடுகிறேல் அதிரும் கடற்பொருதோல் இரணியன் ஆகம் பிளந்து அரியாய் உதரம் அலைந்த கையோடிருந்தானே உள்ளவா கண்டருளீர் என்று பெரியாழ்வார் திருமொழியிலே ஒரு பாசுரம். ராமனை ராகவ சிம்மமாக நாம் அனுபவிப்பதற்கு இந்த பாசுரம் தான் ஆதாரம்.
இந்த ஆதாரத்தை வைத்துக் கொண்டுதான் புள்ளின் வாய்க்கின்றானே பொல்லாவரக்கனை கிள்ளி கலைந்தானே என்று ராகவ சிம்மமாக ராமனை ஆண்டாள் நாச்சியார் அனுபவித்திருக்கின்றாள் என்று நாம் அனுபவிக்கலாம். இது ஒரு விதமான அனுபவம். ராமனே தன்னை நரசிம்மனுடைய ரூபம் என்று சொல்லிக்கொண்ட ஒரு வாக்கியத்தை ராமாயணத்திலே நாம் அனுபவிக்கலாம். வால்மீகி ராமாயணத்தை நம்ம வாசிச்சோம்னா விபீஷ்ண சரணாகதி படலாம். விபீஷ்ணன் ராமனிடம் சரணாகதி பண்ணணும்ட்டு வானத்திலேயே நின்று உத்தரவு கேட்டு நிற்கிறான். அப்போ ராமன் ஒண்ணுமே பேசாம எல்லாரையும் பார்க்கறான். ஏன்னா ஒருத்தர் சரணாகதி பண்ண வருகின்ற பொழுது கீழே இருக்கிறவாள்லாம் யாரு, இந்த வானரங்கள் சுக்ரீவாதிகள்லாம் கூடவே கூடாது, அவன் ஒற்றன், எதிரியுடைய ஆளு, அவன் ராவணனுடைய தம்பி, இங்க நம்ம ஏதோ ஒற்று நோக்கி வேவு பார்ப்பதற்காக வந்திருக்கின்றான், இவனை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று பலவிதமாக எதிர்ப்பு தெரிவித்த பொழுது சுவாமி ஹனுமானை ஒரு க்ஷணம் பார்த்தாராம். ஹனுமான் இவன் நல்லவன், சதா சர்வகாலமும் நாராயண நினைவிலேயே இருப்பவன் என்பதை உணர்த்தி காட்டுகின்றார். அது ராமாயணத்துல கதை போயிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட விபீஷ்ண சரணாகதி படலத்திலே ஒரு ஸ்லோகத்திலே ராமன் சொல்லுவார், இவனுடைய சரணாகதியை ஏற்றுக்கொள்ளாதீர்கள் என்று மற்றவர்கள் தடுத்த பொழுது சரணம் என்று வந்தவர்களை ஏற்றுக்கொள்வது என்னுடைய சங்கல்பம் என்பதை ராமன் சொல்லி, யார் வந்தாலும் அவன் பிசாசாக இருந்தாலும் தானவனாக இருந்தாலும் யக்ஷனாக இருந்தாலும் எனக்கு எதிரியாக யார் வந்தாலும் என் நகத்தாலேயே கிள்ளி கலைந்து விடுவேன் என்று அங்கு ராமன் சொல்லுவதாக ஒரு ஸ்லோகம் வரும். எதால் தன்னிடம் இருப்பது கோதண்டபாணி, அவன் வில்லுக்கும் அம்புக்கும் வேதமே எப்படி அதை பராக்கிரமமா அந்த ருத்ர சுக்தத்திலே போட்டு நேத்தி பார்த்தோம் இல்லையா? அப்படிப்பட்ட வில்லியும் அம்பியும் சொல்லவில்லை, என் நகங்களாலேயே கிள்ளி கலைந்து விடுவேன் என்று சொன்னதாக வால்மீகி ஒரு ஸ்லோகம். பிசாசான் தானவான் யக்ஷான் பிருத்திவ்யாம் சைவ ராட்சசானு அங்குல்யக்ரேட தான் ஹன்யாம் இச்சன் ஹரிகணேஸ்வரகா என்பது அந்த ஸ்லோகம். வால்மீகி ராமாயணத்திலே யுத்த காண்டத்திலே 18வது சர்க்கத்திலே 22வது ஸ்லோகம் போய் படிச்சு பாருங்க. இப்படி ராமபிரான் தன் கையில் இருக்கின்ற அந்த நகத்தினாலேயே என் எதிரிகளை கிள்ளி கலைந்து விடுவேன், அப்படி எதிரி யார் வேணாலும் வரட்டும், அந்த எதிரியே ஆனாலும் என்னிடம் சரணாகதம் பண்ணவனுக்கு நான் ரட்சிப்பேன் என்று சொல்வது அந்த ராமாயணத்தினுடைய விருத்தாந்தம். இப்ப எதற்கு இதை சொல்ல வந்தேன் என்றால், கிள்ளி கலைந்தானை என்று நானே கிள்ளி கலைந்து விடுவேன் என்று ராமன் சொன்னதனால் அவன் ராகவ சிம்மம், ராமனே ஒரு நரசிம்மனாக நமக்கு காட்சி கொடுக்கின்றான் என்று அனுபவிக்க வேண்டும். ஆகையினால்தான் இந்த பாசுரத்தை ஆரம்பிக்கும் பொழுது ஆண்டாள் நாச்சியார் எப்படி ஆரம்பிச்சார்? முதல் பாசுரத்துல ஞாபகப்படுத்துங்க, எம்பெருமானுக்கு அடையாளம் சொல்றா இல்லையா, நாராயணனே நமக்கே பறை தருவான்னு சொன்னா இல்லையா? அந்த நாராயணன் யார் என்று நமக்கு அடையாளம் காட்டினார்? யசோதை இளம் சிங்கம். அப்பயும் அங்க நரசிம்மனை நினைத்து அந்த நரசிம்மன் தான், அந்த நாராயணன் தான் நமக்கே பறை தருவான், யசோதையினுடைய இளம் சிங்கமாக கண்ணனாக அவதாரம் பண்ணியிருக்காட்டு முதல் பாசுரத்திலே காட்டினால், மாறி மழை மொழிஞ்சல் பாசுரத்தில் என்ன பண்றார்? சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்துட்டு அந்த நிருசிம்ம பெருமானை கொண்டாடுகின்றாள் அல்லவா? ஆகவே கிள்ளி கலைந்தானை என்று இந்த பாசுரத்திலே சொல்லுவது ராகவ சிம்மமாகிய நிருசிம்மனை என்று நாம் அனுபவிக்க வேண்டும். அந்த நிருசிம்மன் ராகவ சிம்மமாக இருந்தான் என்பது ராமனுடைய வார்த்தையாலேயே அனுபவிக்க வேண்டும் என்பதை நமக்கு இப்படி எடுத்து காட்டுகின்றார். இது ஒரு அனுபவம். ராமனை பார்த்தாச்சு, கிருஷ்ணாவதாரத்தை அனுபவிச்சாச்சு, நிருசிம்மாவதாரத்தை அனுபவிச்சாச்சு. அடுத்தது என்ன பண்ணும்? ஆச்சாரியர்களை நாம் அனுபவிக்க வேண்டும். ஆச்சாரியர்களை எப்படி அனுபவிக்க வேண்டும்? அது கீழே இன்னும் 2 வரி தள்ளி ஆச்சாரியர்களை சொல்லுகின்றாள். எப்படி சொல்கிறார்? பிள்ளைகள் எல்லாரும் பாவைக்கலம்புக்கால் என்பது ஆச்சாரியனிடம் காலக்ஷேபம் கேட்பதற்காக சத்சிஷ்யர்கள் எல்லாரும் ஆச்சாரியனுடைய திருமாலைக்கு சென்று விட்டார்கள் என்று அடையாளம் காட்டுகின்றாள். அப்படி அனுபவிக்கலாம். ஆக ஆச்சாரிய வைபவத்தையும் சொல்லியிருக்கின்றாள். 5வது நம்மையே சொல்லியிருக்கான்றாலே, எப்படி? நம்மையும் சொல்லியிருக்கா, கிள்ளி கலைந்தாடை. எப்படி கிள்ளி கலையும்? நமக்கு யார் எதிரிகள்? நமக்கு இருக்கின்ற 10 விதமான இந்திரியங்கள் நமக்கு எதிரிகள். அந்த இந்திரியங்களுடைய
அவர்களுடைய இந்திரியங்களால் ஆட்டுவிக்கப்பட்டு இந்திரியம் சொன்னபடி நாம் நடக்கின்றோம் அல்லவா? ஆகவே அந்த 10 இந்திரியங்களுடைய கட்டுப்பாட்டில் இல்லாமல் இந்திரிய சுகங்களை கிள்ளி கலைந்தானே என்று நீ கிள்ளி கலைந்து விட்டால் மார்வம் என்பதோர் கோயில் அமைத்து அதில் மாதவன் என்னும் தெய்வத்தை நாட்டி தினமும் நீ வழிபடலாம் என்று ஆண்டாள் நமக்கு அருளி செய்கின்றாள். ஆகவே கிள்ளி கலைந்தானே என்ற வார்த்தையிலே நம்மிடம் இருக்கின்ற காம கோர்ந்த மத மாச்சரியங்களை கிள்ளி கலையுங்கள் என்று நமக்கு உபதேசம் பண்ணுகின்றாள் என்று நாம் அனுபவிக்கலாம். இது எங்கேருந்து சொல்றீங்க? இதுக்கு ஆதாரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் ரகசிய கிரந்தங்களாக அனுபவித்து கொடுத்திருக்கின்ற சில்லறை ரகசியங்கள்ல அபயப்பிரதான சாரத்துல 7வது அதிகாரத்துல பரதர்ம நிர்ணயம்ட்டு ஒரு அதிகாரம் போட்டு ஒரு என்ன சொல்ல சாப்டர் ஒரு பகுதி இருக்கு. அதில் இதெல்லாத்தையும் சொல்லுவார். நான் சொன்னது எதுவுமே என்னுடைய வார்த்தைகள் கிடையாது. சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் என்ன நமக்கு சொன்னாரோ அதை உங்களிடம் எடுத்து சொல்லுகின்றேன், அவ்வளவுதான். இதற்கு ஆதாரம் கேட்டீங்கன்னா சில்லறை ரகசியங்களை எடுத்து படிச்சு பாருங்க. கரடு முரடான தமிழ் அதையும் சொல்லிடுறேன். அவ்வளோ அது மணிப்பிரவாளத்தில் தான் இருக்கும். சமஸ்கிருதமும் தமிழும் கலந்து மணிப்பிரவாளமாக அற்புதமான தத்துவங்களை என்றென்றும் அது ஒரு வார்த்தையை நம்ம வாசித்து அதில் இருக்கிற அர்த்தத்தை நம்ம மனசில் கொள்ளணும்னா ஆச்சாரியன் மூலம் கிரகித்தால் தான் உடனே அர்த்தம் புரியும். நான் ஆச்சாரியன்ட்டு படித்தோம்னா வருஷம் புறாவும் வாசித்தாலும் ஒரு வார்த்தையை தாண்ட முடியாது. அவ்வளோ ஆழமான பொருள். அதை தகுந்த ஆச்சாரியன் மூலம் அனுபவித்துக் கொள்ளுங்கள். இப்படி அடுத்து வரைக்கும் வரும். போதரி கணினா என்றா, பாவைக்களம் புக்கார் என்றா, கள்ளம் தவிர்த்து என்றார், கிள்ளி கலைந்தானை. இந்த வாசகங்களை எல்லாம் வைத்து கொண்டு பார்த்தோம் என்றால் இவை எல்லாம் சொல்லுவது நல்ல ஆச்சாரியனை என்று நாம் அடையாளம் எடுத்துக்கொள்ள வேண்டும். போதரி கண்ணினாய் என்பதனுடைய என்ன? அழகிய கண்களை உடையன்ட்டு வெளிப்படையான அர்த்தம். அற்புதமான தத்துவங்களை கொண்ட நம் சாஸ்திரங்களை எல்லாம் நன்றாக ஆராய்ந்து அதனால் அழகு பெற்றவர்களாகிய ஆச்சாரியர்கள் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். பாவைக்களம்புக்காரர்கள் ஏற்கனவே சொன்னது மாதிரி சத்சிஷ்யர்கள் எல்லாரும் ஆச்சாரியனுடைய காலட்சேபத்தை கேட்பதற்காக அவருடைய திருமாளிகைக்கு வந்து விட்டார்கள் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். கள்ளம் தவிர்ந்து என்ற வார்த்தையிலே நம் உள்ளத்திலே இருக்கின்ற அஞ்ஞானங்களை எல்லாம் கலைந்துவிட்டு நிர்மல மனசோடு, எந்தவித கலங்கமும் இல்லாத மனசோடு வர வேண்டும் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். கிள்ளி கலந்தானை என்று எடுக்கின்ற பொழுது மதம் ஆச்சரியங்களை கிள்ளி கலைந்துவிட்டு சத்வகுணம் நிறைந்த மனதை உடையவனாக ஆச்சாரியனிடம் அணுகி எம்பெருமானுடைய பிரபாவங்களை எங்களுக்கு பிரசாதித்தருள வேண்டும் என்று அவரிடம் விஞ்ஞாபனம் பண்ணி, அந்த வகையிலே இந்த ரகசிய கிரந்தங்கள், சுவாமி தேசிகன் அருளி இருக்கின்ற ரகசிய கிரந்தங்கள் போன்றவற்றில் பொதிந்திருக்கின்ற உண்மைகளை, தத்துவங்களை எங்களுக்கு எடுத்துச் சொல்லுங்கள் என்று ஆச்சாரியனை பிரார்த்திக்க வேண்டும் என்ற அர்த்தத்திலே இந்த போதரி கண்ணினாய், பாவைக்களம் புக்கார், கள்ளம் தவிர்த்து, கிள்ளி கலைந்தானே என்ற வார்த்தைகளுக்கு சுவாபதேசம் அனுபவிக்கலாம். இது ஒரு அனுபவம். இப்படி தன் ஞானம், தன்னுடைய அனுஷ்டானம் போன்ற இந்திரியங்களை கட்டுப்படுத்திய விசேஷத்தால் கிள்ளி கலைந்தவர்கள் என்று ஆண்டாள் இங்கு சொல்லுவது ஆச்சாரியனை என்று நாம் அனுபவிக்கலாம். ஆச்சாரியர்களிடம் அவர்களுடைய ஞானத்தினால் மிகுந்தவர்கள் இந்த உலக வாழ்வை துறந்து துறவிகளாக நமக்கு இருந்து ஆச்சாரியர்களாக இருந்துன்னு ஒரு அர்த்தம் எடுத்துக்கலாம். துறவிகளாக இருக்கின்ற ஆச்சாரியர்களை நினைக்கும் பொழுது இல்லறத்திலேயே இருந்து கொண்டு ஆச்சாரியர்களாக இருப்பவர்களே ஜிதக்ரோதர்களாக, தங்களுடைய இந்திரியங்களை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொண்டிருப்பவர்களாக, கோபத்தை வென்றவர்களாக, அஞ்ஞானத்தை விளக்கியவர்களாக, ஞான செருக்கு உடையவர்களாக நினைத்து கொண்டோம் என்றால் கிள்ளி கலைந்தானே என்ற பாசுர வார்த்தைகளுக்கு ஆச்சாரியர்களைத்தான் குறிப்பிடுகின்றாள் என்று நாம் அர்த்தம் எடுத்துக்கொள்ளலாம். போதரிக்கணினாய் சொல்லிட்டு அதுவும் ஆச்சாரியனை சொல்றியேன்ட்டு நீங்க கேட்கலாம். போதரிக்கணினாய்னா அழகிய புஷ்பம், அழகிய பூ என்று முதல்ல சொல்லிட்டு அதுதானே உண்மையான அர்த்தமும் வருது. போதரிக்கணினாய்னா எப்படி ஆச்சாரியனை குறிக்கலாம் என்று ஒரு கேள்வி வந்தால் அதற்கு பதில் என்ன என்றால், போது என்பது காலத்தை குறிக்கும். காலை போதுன்னு சொல்றோம் இல்லையா, சாயங்கால போது, ராத்திரி போது, பகல் போதுன்னு சொல்றோம். போதே பல கழித்தேன்னு ஆழ்வாரும் சொல்லியிருக்காரு இல்லையா. அப்படி போது என்றால் காலம், கால நிர்ணயம். அரி என்ற சொல்லை ஹரணம் என்று எடுத்துக்கொண்டோம் என்றால், ஹரணம் என்றால்
உண்மை உரைத்தல் என்று அர்த்தமாகும். அப்போ போது அறி என்றால் எல்லா காலமும் உண்மையே உரைப்பவர்கள் என்று எடுத்துக்கொண்டோம் என்றால், சகல காலத்திலும் உண்மையே உரைப்பவர்கள் யார்? எம்பெருமானியே தன் சித்தத்திலே கொண்டவர்கள். அப்படிப்பட்டவர்கள் யார்? ஞானத்திலும் அனுஷ்டானத்திலும் மிக்கவர்கள். அப்படிப்பட்டவர்கள் யார்? தகுந்த ஆச்சாரியர்கள். ஆகவே போதரிக்கணினாய் என்று ஆச்சாரியர்களைத்தான் சொன்னால் என்றும் நாம் அனுபவிக்கலாம். கள்ளம் தவிர்த்து என்று ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காருன்னா, பொய் உரைக்காமல் வஞ்சகமாக நடக்காமல் கள்ளத்தை தவிர்த்து வர வேண்டும் என்று சிஷ்யர்களாகிய நம்மளுடைய லட்சணத்தை சொல்றான். நாம ஆச்சாரியன்ட்டு போயிட்டு ஒரு ஞானத்தை கற்க வேண்டும் என்றால் மனமாச்சரியங்களை கடந்து வந்து நல்ல உள்ளத்தோடு சத்வகுணம் மிகுந்த உள்ளத்தோடு அவரை அடிபணிந்து கிரகிக்க வேண்டும் என்பதை சொல்லுவதற்காகத்தான் கள்ளம் தவிர்த்து என்று சொல்லி இருக்கின்றார். இப்படி இந்த பாசுரத்தில் உள்ள பதங்களை வைத்துக்கொண்டே ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரத்திலே நமக்கு எடுத்து சொல்லுவது நல்ல ஆச்சாரியனையும் அவரை அண்டி ஞான உபதேசம் பெறுகின்ற சத்சிஷ்யர்களாக நம்மையும் தான் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இது ஒரு விதமான அனுபவம். இதைத்தான் சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் லக்ஷ்மி ஹயக்ரீவ பெருமாளை போற்றி பாடியிருக்கின்ற ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்திலே ஒரு இடத்திலே சொல்லுவார். விதர்கடோலாம் யவதூய சத்வே பிரகஸ்பதிம் வர்த்தயதே யதஸ்துவம் என்று. இது எதற்கு இங்கே சொல்றேன்னா, பிரகஸ்பதி என்பவர் தேவர்களுடைய குருவாக இருப்பவர். ஆனால் முதல் நாஸ்திகர் அவர்தான். முதல் நாஸ்திகவாதம் பேசியது பிரகஸ்பதி தான். அந்த பிரகஸ்பதியை தடுத்தாட்கொண்டது ஹயக்ரீவ பெருமாள் தான். அவருடைய அஞ்ஞானத்தை விலக்கி ஞானத்தை அவருக்கு கொடுத்து அவர் சொன்ன அந்த சார்வக மதம் என்று சொல்லுகின்ற உடம்புதான், வேறு எதுவும் கிடையாது, கடன் வாங்கியாவது நெய் குடிக்கணும்ட்டு ஒரு பழமொழி சொல்லுவா இந்த பிரகஸ்பதியினுடைய தத்துவத்தை சொல்லும் பொழுது. அதை சொல்லணும்னா அந்த ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்துல இந்த விதர்கடோலாம் யவதூய சத்வே என்ற பாசுரத்துக்கு அடியன் ஒரு சின்ன விளக்கம் ஒரு புத்தகத்தில் கொடுத்துருக்கேன். அது வாசித்து பார்த்துக்கோங்க. அது சொல்கிறதுக்கு இப்போ ஞாழி இல்லை. எதுக்கு சொல்ல வந்தேன் என்றால், அஞ்ஞானத்தை விலக்கி அந்த பிரகஸ்பதி என்ற தானத்திலே தேவர்களுக்கு குருவாக ஆக்கினவர் யாருன்னா ஹயக்ரீவ பெருமாள். அதைத்தான் சுவாமி நிகமாந்த மகாதேசியன் கொண்டாடினார். அவர் எப்படி பிரகஸ்பதி தேவகுருவானார் என்றால், சார்வக மதம் என்று சொல்லப்படுகின்ற கண்ணால் பார்ப்பதுதான் மெய், இந்த கண்ணால் பார்க்கின்ற இந்த சரீரம்தான் மெய், மற்றதெல்லாம் பொய் என்று சொன்னார் அல்லவா. அவரை தடுத்தாட்கொண்டு அவரை பிரகஸ்பதியாக ஆக்கினவர் சுவாமி நம்மளுடைய ஹயக்ரீவ பெருமாள் என்பதை நினைவிலே கொள்ள வேண்டும். ஆக அங்கு ஹயக்ரீவர் எப்படி வந்தார்? ஆச்சாரிய ரூபத்திலே அனுகிரகம் பண்ணினார் அல்லவா பிரகஸ்பதிக்கு. அதையே நினைத்து கொண்டு இங்கு ஆண்டாள் நாச்சியார் சொல்லி இருக்கின்ற இந்த பாசுர வரிகள் ஆச்சாரியர்களை குறிப்பிடுவதாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஆச்சாரியர்கள் தான் நம் அஞ்ஞானத்தை நீக்கி மெய்ஞானத்தை நமக்கு உள்ளே கொடுப்பார்கள். அதைத்தான் கீழ்ப்பாசுரத்திலே சுவாமி தேசிகனுடைய ஸ்லோகத்தை நாம் அனுபவித்து மீண்டும் மீண்டும் அனுபவிப்போம். ஏற்றி மனத்தேழில் ஞான விளக்கை மாற்றினவர்க்கு ஒரு கைமாறு மாயனும் காணகில்லான், போற்றி உகப்பதும் புந்தியில் கொள்வதும் சற்றல்லவோ பொங்கு புகழ் சாற்றி வளர்ப்பதும் சற்றல்லவோ முன்னம் பெற்றதற்கு என்றார். ஆச்சாரியனுடைய பெருமையை கொண்டாடி கொண்டே இருங்கள், அவருடைய பெருமையை பேசிக்கொண்டே இருங்கள் என்று சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் நமக்கு காட்டிய வழியிலே நம் ஆச்சாரியர்களுடைய பெருமையை நாம் உணர வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் ஆச்சாரியனுடைய பெருமையை உணர்வதாகவும் இந்த பாசுரத்திலே ஆண்டாள் நாச்சியார் நமக்கு எடுத்து காட்டியிருக்கின்றாள் என்ற அனுபவத்தை நாம் அனுபவிக்க வேண்டும். இது ஒரு விதமான அனுபவம். இப்படி சுவாமி தேசிகன் இதையே பரமபதங்கம் என்ற தன்னுடைய பிரபந்தத்திலே 12வது பாசுரத்திலே சார்வக மதம் என்ற அந்த பொய்யான லோகாயுத மதத்தை கண்டித்து, முரண்பட்ட தத்துவங்களை கண்டித்து, அவையெல்லாம் எப்படி பொய்யானவை என்பதை நிரூபணம் பண்ணுவார். இது எதற்கு சொல்லுகிறேன் என்றால், ஆச்சாரியனாக ஞான குருவாக ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மன் அந்த பிரகஸ்பதிக்கு எப்படி ஞானத்தை உபதேசம் பண்ணினாரோ, அஞ்ஞானத்தை நீக்கி எப்படி ஆச்சாரியனாக இருந்து ஞானத்தை கொடுத்தாரோ, அதுபோன்று பிரகஸ்பதியினுடைய பொய் மதத்தை சுவாமி தேசிகன் எப்படி கண்டனம் பண்ணினார்ன்றதையும் இங்க நம்ம மனசுல வச்சுக்கணும். கண்டது மெய்யனில் காணும் மறையின் அறிவு கண்டோம்,
கண்டது அலாது இலதெனில் கண்டிலம் குற்றம் இதில் கண்டது போல் மறை காட்டுவதும் கண்டது ஒத்ததனால் உண்டது கேட்டும் உலகாயுதர் என்று மீறுவதே என்று சொல்லுவார். இது சொல்றதெல்லாம் அந்த பிரகஸ்பதி சொன்ன வாக்கியங்களுக்கு எதிர்ப்பதமான வார்த்தைகள். கண்டது மெய்யெனில், நம்ம பார்க்குற உடம்பு தான் உண்மை, மற்றதெல்லாம் பொய்யின் பிரகஸ்பதி சொன்னதை மறையில் அறிவு கொண்டோம், மறையிலே நாம் காண்கின்றோம், மறை என்றால் வேதங்களிலே நாம் காண்பதுதான் மெய் என்று சொல்லுகின்றார். இப்படி ஒவ்வொரு ஆத்தத்துக்கும் பிரகஸ்பதி சொன்னதை சொல்லி அது தப்பு இது உண்மை என்று பக்கத்தில் எடுத்து காட்டுவார் சுவாமி நிகமாந்த மகாதேசிவன். இப்படிப்பட்ட ஆச்சாரியர்களை நாம் வரித்து கொண்டு அவர்கள் காட்டிய வழியில் நாம் செல்ல வேண்டும். அவர்கள் நமக்கு உய்யும் வழியாக காட்டிய அந்த வழியிலே சென்று உய்வடைய வேண்டும். இதைத்தான் கீழ்ப்பாசுரத்திலே உய்யும் ஆறு என்று அனுபவித்ததை நினைவிலே கொள்ளுங்கள். ஆக போதரி கண்ணினாய் கள்ளம் தவிர்த்து என்று திருப்பாவையினுடைய 13வது பாசுரத்திலே இங்கு ஆண்டாள் நமக்கு உணர்த்துவது, ஆச்சாரியர்களுடைய காலட்சேபத்தை ஆவலுடன் நோக்கி வேண்டாத விஷயங்களை விலக்கி வைத்து புறம் தள்ளும் சிஷ்யர்களை என்றும் ஒரு விதமாக நாம் அனுபவிக்கலாம். பொல்லாரக்கனை கிள்ளி கலைந்தானை கீர்த்தமை பாடி என்று வைத்து 10 இந்திரியங்களையும் கிள்ளி கலைந்துவிட்டு தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்ற உண்மை பொருளை உபதேசிக்கின்ற ஆச்சாரியர்கள் என்றும் நாம் அனுபவிக்கலாம். போதரிக்கண்ணினாய் கள்ளம் தவிர்த்து என்று சொன்னதனால் அத்தகைய உயர்ந்த ஆச்சாரியர்களை அண்டி ஞான உபதேசம் பெறுகின்ற நம்மை நாம் நினைத்து கொள்ளலாம் என்று இதற்கு நாம் அர்த்தம் கொள்ளுவோம். கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவைக்களம் புக்கார் என்று சொன்னதும் எம்பெருமானுடைய பெருமையை சொல்லிக்கொண்டு ஆச்சாரியனுடைய பெருமையை சொல்லிக்கொண்டு போற்றி உகப்பதும் புந்தியில் முழுவதும் பொங்கு புகழ் சாற்றி வளர்ப்பதும் சற்றல்லவோ முன்னம் பெற்றதற்கு என்று நம் ஆச்சாரியன் வழிகாட்டியபடி ஆச்சாரியனுடைய பெருமையை சொல்லிக்கொண்டு ஆச்சாரியனுடைய சன்னதிக்கு நாம் செல்ல வேண்டும் என்பதை ஆண்டாள் நாச்சியார் இங்கு பிள்ளைகள் எல்லாரும் பாவைக்களம் புக்கார் என்று சொல்லி இருக்கின்றாள் என்று அனுபவிக்கிறோம். நீங்க எல்லாரும் பார்த்துருப்போங்க, நாம் எந்த காரியம் ஆரம்பிப்பதாக இருந்தாலும் முதல்ல என்ன பண்றோம், சர்வகுருபியோ நமகான்ட்டு நம்ம குருக்கள் அனைவரையும் சேவிச்சுட்டு தானே பண்றோம். அப்புறம் ஒவ்வொருத்தரும் அவருக்கு யார் ஆச்சாரியனோ அந்த ஆச்சாரியனுடைய தனியனை சேவித்து விட்டு முதல்ல சர்வகுருபோ நமஹா பரமகுருபியோ நமகான்ட்டு எல்லா குருக்களையும் சொல்லிவிட்டு தனக்கு பிரத்யேகமாக அனுகிரகம் பண்ணின ஆச்சாரியன் யாரோ அந்த ஆச்சாரியனுடைய தனியனை சொல்லிவிட்டு தொடர்ந்து நம் காரியங்களை பண்ணுகின்றோம் அல்லவா. அதைத்தான் இங்கு கீர்த்திமை பாடி போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை கிளம்பிருக்கா. கீர்த்திமை யாருடைய கீர்த்திமை? ஆச்சாரியனுடைய தனியனை சேவித்துக் கொண்டு ஆச்சாரியனுடைய புகழை பாடிக்கொண்டு அவருடைய பெருமையை எடுத்துச் சென்று மனதிலே நினைத்து கொண்டு ஆச்சாரியனுடைய காலட்சேப கோஷ்டியிலே போய் சேர்ந்து கொண்டார்கள் என்றும் இதை நாம் அனுபவிக்கலாம். இப்படி கீர்த்தமை என்பதை வேறு விதமாக அனுபவித்தால் சதாசர்வகாலமும் எம்பெருமானுடைய திருநாமங்களை ஸ்மரணை பண்ணிக்கொண்டே என்று நான் அனுபவிக்கலாம். மாதவா, கோவிந்தா, நாராயணா, ராமா, கிருஷ்ணா, கேசவா, கோவிந்தா, தாமோதரா, மதுசூதனா, பத்மநாபா என்று ஏதாவது ஒரு திருநாமத்தை சொல்லிக்கொண்டே இருப்போம். லக்ஷ்மி நரசிம்மா, லக்ஷ்மி ஹயக்ரீவான்ட்டு திருநாமத்தை சொல்லிக் கொண்டிருப்போம் என்று கீர்த்திமை பாடிப்போய் என்று சொல்லுகின்றாள். வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க என்று கீழ்ப்பாசுரத்திலே சொன்னால் அல்லவா, அதைத்தான் இங்கு மீண்டும் நினைவுபடுத்துகின்றாள் இந்த பாசுரத்திலே, கீர்த்திமை பாடிப்போய் என்று. இப்படி எல்லா சிஷ்யர்களும் வந்துவிட்டார்கள், அதாவது எல்லா பாவையர்களும் பாவை நோன்பு நோக்க போய்விட்டார்கள், இன்னும் உறங்குதியோ என்று கேட்பதாக இந்த பாசுரம் இருக்கின்றது. வழக்கம் போல நம்மை என்று 5வதாக நம்மைத்தான் சொல்லுகின்றாள் என்று நம்ம அனுபவிக்கலாம்னு சொன்னோம் இல்லையா. இந்த கடோபனிஷத் வாக்கியம் தான் மறுபடியும் அது ஒரு வாக்கியம் தான் நமக்கு திருப்பி திருப்பி வந்துட்டே இருக்கும். இந்த உடம்பே ஒரு சரீரமே ஒரு தேர், அந்த தேரில் இருக்கிற குதிரைகள் தான் 10 இந்திரியங்கள், அந்த குதிரையினுடைய சாரதை தான் நம்மளுடைய ஆத்மா, சாரதை கையில் இருக்கின்ற அந்த கடிவாளம் தான் நம் மனசு. இந்த மனசை அடக்காவிட்டால் அலைபாயும் குதிரை இலக்கை அடையாது என்று அனுபவிச்சோம் இல்லையா. அதையும் நினைத்து கொண்டு இந்த பாசுரத்திலே ஆண்டாள் நாச்சியார் நமக்கு இந்த நம் இந்திரியங்களை கட்டுப்படுத்தி கொண்டு நாம் எம்பெருமானை அணுக வேண்டும், ஆச்சாரியர்களை அணுக வேண்டும் என்பதை சொல்லுகின்றாள் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். இப்படி வேதம் உணர்த்துகின்ற உண்மை பொருள்களை உணர்ந்தால் இந்திரிய சுகங்களுக்கு ஆசைப்படும் நம்மைத்தான் ஆண்டாள் பொல்லா அரக்கன் என்று சொல்லால். பொல்லா அரக்கன் நமக்குள்ளேயே இருக்கான், வேறு வெளியில தேட வேண்டாம்.
நமக்குள்ளே இருக்கின்ற பொல்லா அரக்கன் நம் மனசை பலவாறாக சிந்திக்க வைக்கின்ற, எம்பெருமானை விட்டு வேறு விஷயங்களை சிந்திக்க வைக்கின்ற அந்த பொல்லா அரக்கர்களை கிள்ளி களைவோம் என்று நம்மை சொல்லுகின்றாள் என்றும் நாம் அனுபவிக்கலாம். இது ஒரு விதமான அனுபவம். இதுவரையில் ராமனை அனுபவித்தோம், கிருஷ்ணனை அனுபவித்தோம், நிருசிம்மனை அனுபவித்தோம், ராமனையே ராகவசிம்மமாகவும் அனுபவித்தோம், ஆச்சாரியர்களை அனுபவித்தோம், இறுதியாக சிஷ்யர்களாக பாகவதர்களாக நம்மையும் அனுபவித்தோம். எதில்? முதல் 2 வரியிலேயே. இதுதான் ஆண்டாள் நாச்சியாருடைய திருப்பாவையினுடைய ஏற்றம். இப்போ அடுத்த வரிக்கு போவோம். வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிற்று. நான் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், காலத்தை எடுத்து காட்டுவதிலே ஆண்டாளுக்கு நிகர் ஆண்டாள் தான். ஆரம்பத்தில் எப்படி ஆரம்பிச்சா பாசுரத்தை? மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் என்று ஆரம்பித்தாள். அப்போ ஆண்டாள் நோன்பு நோற்ற அந்த காலத்தில், ஆண்டாள் நோன்பு நோற்றுனா ஆயர்கள் இப்போ ஆண்டாளே தன்னை ஆய்ச்சியாக நினைத்து கொண்டால், தன்னை ஒரு கோபியாக நினைத்து கொண்டாள்னா அவ அந்த திருவாய்ப்பாடி காலத்திலே கிருஷ்ணபிரான் திருவாய்ப்பாடியில் இருந்த காலத்திற்கு சென்று விட்டாள் என்பதை மனதிலே வைத்துக்கொண்டு அந்த நோன்பு நோற்றார்கள் அல்லவா கோபியர்கள், காத்தியாயனி விரதம் இருந்தார்கள் அல்லவா, அந்த விரதம் நடந்த காலம் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால். அப்போ மார்கழி மாதம் அதனுடைய முதல் நாள் பௌர்ணமி திதியாக இருந்தது என்ற ஒரு காலக்கணக்கை காட்டினாள். இப்போ அது எல்லா மார்கழியிலும் வருமானது கிடையாது. அவள் நோன்பு நோற்ற காலத்திலே அந்த நாள் பௌர்ணமி திதியாக இருந்தது. அதே போன்று வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிற்று பாசுர வரியில் சொல்றான். இத காலத்தை நாம் அனுபவிப்பதற்கு முன் வேறு விதமாக தத்துவத்தை அனுபவித்து விட்டு தொடர்ந்து இந்த கால நிர்ணயத்தையும் அனுபவிப்போம். வெள்ளி என்பது சுக்கிரன், வியாழன் என்பது குருன்னு நமக்கு தெரியும். வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிற்று. பெருமாள வேலையில நமக்கு கிட்ட இருக்கிற, நம்ம பூமிக்கு கிட்ட இருக்கின்ற அந்த சுக்கிரன் கண்ணுக்கு தெரியும், பிரகாசமா தெரியும். ஏன்னா விடிந்து முடியாத அந்த காலை பொழுதிலே சுக்கிரனுடைய வெளிச்சம், நட்சத்திரத்தை நாம் பார்க்க முடியும், நட்சத்திரம் போன்று சுக்கிரனை. ஆனால் வியாழன் குருவை பார்க்க முடியாது, அது மேலை திசையில் அப்போ மறையணும். அப்போ வெள்ளியை பார்க்க முடியும், வியாழனை பார்க்க முடியாது. அது என்ன, எப்பயோ ஒரு தடவை தான் அது மாதிரி அரிய நிகழ்வுகள் நடக்கும். ஆகையினாலே இங்கு வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிற்று என்பதை, வியாழன்னா குருன்னு சொன்னோம் இல்லையா, குருன்னா யாரு? பிரகஸ்பதி. பிரகஸ்பதி என்ன பண்ணார்? அவர் நாஸ்திக மதத்தை முதலிலே ஸ்தாபித்தார். ஆக நாஸ்திக மதத்தை ஸ்தாபித்தவரை தடுத்தாட்கொண்டு அவருடைய அஞ்ஞானத்தை போக்கி ஞானத்தை கொடுத்தவர் ஞானபிரானாகிய நம் லக்ஷ்மி ஹயக்ரீவர்ட்டு அனுபவிச்சோம் இல்லையா. அப்போ வியாழன் உறங்கிற்று, அவருடைய அஞ்ஞானம் உறங்கி, குருவனுடைய அஞ்ஞானம் உறங்கி போயிற்று என்று சொல்லுகின்றால், வெள்ளி எழுந்ததுன்னா சுக்கிரன் போன்று பிரகாசமாக மெய்ஞானம் வளர்ந்து விட்டது என்று சொல்லுகின்றாள் என்றும் இதை நாம் அனுபவிக்கலாம். இன்னொரு விதமாக காலக்கணக்கிலே நாம் பார்ப்போம் என்றால், வெள்ளி எழுந்து என்பது ஆண்டாள் வாழ்ந்த காலத்திலே அவள் பார்த்த அந்த வானிலை கிரக நிலைகளை பதிவு செய்திருக்கின்றாளோ, அல்லது ஆட்சிமார்கள் எப்பொழுது அந்த கிருஷ்ண பகவான் இருந்த காலத்திலே எப்பொழுது நோன்பு நாற்றார்களோ அந்த காலத்தில் இருந்த கிரக நிலையும் ஒன்றாக இருந்தது என்று அனுபவித்து பார்க்க வேண்டும். 7வது நூற்றாண்டில் ஆண்டாளுடைய காலமாக சொல்லுகின்றோம் அல்லவா. அந்த ஒரு காலகட்டத்திலே ஒரு மார்கழி மாதத்திலே என்று பௌர்ணமி திதி முதல் நாளாக வந்ததோ அந்த ஒரு நாளிலே சுக்கிரன் கிழக்கு திசையிலே தோன்ற, மேற்கிலே குரு மறைகின்ற அந்த அற்புதமான காட்சி அமைந்திருந்தது. அதை ஆண்டாள் இங்கு பதிவு பண்ணியிருக்கின்றாள் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். அப்போ அவகிட்ட டெலஸ்கோப்பா இருந்தது, மெய்ஞானத்தால் இத்தனையும் உணர்ந்தார்கள். ஆண்டாள் உணர்ந்து சொன்னதை எப்பொழுது சுக்கிரன் தோன்றுகின்றானோ அப்பொழுது குரு மேற்கிலே மறைவது இயற்கை நேதி என்று இப்பொழுது விஞ்ஞானிகள் ஆதாரபூர்வமாக நிரூபித்திருக்கின்றார்கள். இதைத்தான் வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிற்று என்று ஆண்டாள் அன்றே சொன்னாள். ஆங்கிலத்தை சொல்லணும்னா வெள்ளி வீனஸ், வியாழன்றது ஜூபிட்டர். அப்போ விஞ்ஞான நோக்கிலே பார்த்தால் வீனஸ் கிழக்கு திசையில் தெரிகின்ற பொழுது ஜூபிட்டர் மேற்கு திசையில் மறைய வேண்டும் என்பது நியதி. அந்த விஞ்ஞான உண்மையைத்தான் ஆண்டாள் இங்கு சொல்லி இருக்கின்றாள் என்று நாம் அனுபவிக்கலாம். இது ஒரு விதமான அனுபவம். இப்போ கொஞ்சம் வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிற்று என்பதை
வேறு விதமாகவும் நாம் அனுபவிக்கலாம். அதாவது இன்றைய மாடர்ன் சயின்ஸ் படி, நான் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து www.space.com நீங்கள் இன்டர்நெட்டில் போய் தேடி பாருங்க. வானியல் நிகழ்வுகளை பற்றிய எல்லா விவரங்களும் இருக்கும். அதுலேருந்து கிரகிச்ச சில விஷயங்களை இந்த சத்சங்கத்திலே வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிட்டுறதுக்கு பதிவு பண்ணுறேன். விடியற்காலை என்று எப்பொழுது வெள்ளி தெரிகின்றதோ, அதாவது சுக்கிரன் தெரிகின்றாலோ, அந்த நாளிலிருந்து 10 மாத முடிவில் மீண்டும் மாலை நேரத்திலே தெரியும் என்பது ஒரு அரிய வானிலை நிகழ்வு. அதே மாதிரி மாலை நேரத்தில் தெரிந்த நாளிலிருந்து 2.5 வருஷம் கழிச்சு இந்த 2.5 வருஷம் முடிவில் மீண்டும் காலை நேரத்தில் வெள்ளி தெரியும் என்பது. இந்த சுழற்சியை ஆண்டாள் நாச்சியார் வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிற்று. இப்போ நவீன விஞ்ஞானத்துல இதெல்லாம் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கா இல்லையா? அந்த உண்மையை மெய்ஞானத்தில் உணர்ந்து ஆண்டாள் நமக்கு காட்டி இருக்கின்றாள் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். இந்த வெள்ளி எழுந்து வியாழன் உறங்குகின்ற நிகழ்வு இப்போ சமீப காலத்தில் நடந்தது. எப்போ நடந்ததுன்னா 2011 வருஷம் மே மாதம் 11ஆம் தேதி விடியற்காலை நேரத்தில் சுக்கிரன் கீழ் திசையிலே முளைத்தான். அப்பொழுது குரு மேல் திசையிலே மறைந்த அந்த அபூர்வமான ஒரு நிகழ்வு நடந்தது. அதே போல மார்ச் மாதம் 2012 வருஷம் மாலை நேரத்திலும் சுக்கிரனை பார்க்க முடிந்தது. இந்த அரிய நிகழ்வு 22/11/2065 மீண்டும் நடக்கும். சுக்கிரனும் குருவும் ஒரே இடத்தில் தோன்றுவார்கள் இந்த வான சுழற்சியிலே. அப்போல்லாம் நம்ம இருப்போமோ இருக்க மாட்டோமோ, நம்ம சந்ததிகளுக்கு குறிப்பு எழுதி வச்சுட்டு போயிடுங்க. 2021, அதாவது 2065 வருஷம் 22ஆவது தேதி 11ஆவது மாதம் 22/11/2065 அந்த தேதியை குறிப்பில் எழுதி வச்சு அன்றைக்கு வெள்ளியாகிய சுக்கிரனும் வியாழனாகிய குருவும் ஒரே நேர்கோட்டில் வந்து பக்கத்தில் தெரியவா அந்த ஆர்பிட்டில் சுழற்சியில். அப்போது ஒரே பிரகாசமாக இருக்கும் பூமின்ட்டு வானசாஸ்திரம் சொல்லுகின்றது. அதை குறித்து வைத்து கொண்டு நம் அடுத்த சந்ததி, நாம் அப்போ இருப்போமான்றது வந்து எத்தனை பேர் இருப்போமோ பகவானுடைய சங்கல்பம். ஆகையினால அந்த 2065 இப்படி ஒரு நிகழ்வு நடக்கலாம் என்று நம் நவீன விஞ்ஞானம் சொல்லுவதை ஆண்டாள் நாச்சியார் சொன்ன வாக்கியங்களோடு ஒப்பிட்டு அனுபவிப்போம் என்பதுதான் இங்கே சொல்ல வந்த நிகழ்வு. இதைத்தான் ஜோசியத்திலையும் சொல்லியிருக்கான்ட்டு கொஞ்சம் ஜோசியமும் பார்த்துருவோமா? வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிற்று. மார்கழி மாசத்துல விடியற்காலையில கீழ்வானத்தில் விருச்சிக ராசி உதயமாவது என்பது ஒரு அபூர்வமான நிகழ்ச்சி. விருச்சிக ராசி மார்கழி மாதத்தினுடைய முதல் நாள்ல தோன்றுறது. எந்த மாதத்தினுடைய முதல் நாள் எந்த ராசியில வருதோ அது அந்த மாசம்ன்றது நமக்கு சொல்றோம். அப்போ விருச்சிக ராசியில மார்கழி மாசம் பிறந்திருந்ததுன்னா அந்த காலம்தான் வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கின காலம் என்று கணக்கு போட்டு பார்த்தோம் என்றால் ஆண்டாள் நோன்பு நோற்ற அந்த காலத்தை இங்கு பதிவு பண்ணியிருக்கின்றாள் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி ஜோசியத்துல அடிவானத்துல எந்த ராசி உதயமாறதோ அதுக்கு 7வது ராசி மேற்கு வானத்தில் மறைய வேண்டும் என்பது ஒரு விதி, ஜோசிய விதி. அப்போ இங்க முதல் கட்டத்துல விருச்சிகத்துல 7வது எது? ரிஷபராசி. விருச்சிக ராசியில மாசம் பிறந்ததுன்னா 7வது கட்டத்துல ரிஷப ராசியில மாசம் முடிகிற மாதிரி இருக்கும். அப்படி ஆண்டாள் நோன்பு நோற்ற காலத்தில் வியாழன் ரிஷப ராசியிலே இருந்திருக்க வேண்டும், மறைந்திருக்க வேண்டும். இது ஒரு காலக்கணக்கு. இதைத்தான் வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிற்று என்று சொல்லுகின்றாள். ரிஷப ராசியிலே வியாழன் மறைந்தால் அதுக்கு அடுத்த ராசி என்ன? மிதுன ராசி. மிதுன ராசியிலே சந்திரன் இருந்தால் இந்த கிரக அமைப்பில் கீழே வந்து வெள்ளி முளைக்கணும் விருச்சிக ராசியில, வியாழன் வந்து ரிஷப ராசியில் இருக்கணும், சந்திரன் புதன் அடுத்த ராசியில மிதுன ராசியில் இருக்கணும். இது போன்ற ஒரு கிரக அமைப்பு இருந்தால் பஞ்சம் வந்துவிடும், மழை பெய்யாது என்பது ஜோசியம் சொல்றது. ஆகையினால் எதுக்காக வந்து ஆயர்பாடியில நோன்பு நோக்க சொன்னார்கள்? மழை பொய்த்து விட்டது, மழை இல்லை. ஆகையினால் கார்த்தியாயினி விரதம் இருந்து வருண பகவானை வேண்டி மழை பெய்ய வேண்டும் என்று வேண்ட சொன்னார்கள். ஆழி மழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆண்டாள் நாச்சியாரும் பாடினான்.
அப்போ அந்த காலகட்டத்திலே இந்த கிரக அமைப்பு இருந்தது. மழை பொய்த்து பஞ்சமாகிவிட்டது, ஆகையினால் விரதம் இருந்தார்கள் என்று எடுத்துக்கொண்டோம் என்றால், அப்பொழுது விருச்சிக ராசியிலே மார்கழி மாதம் பிறந்திருக்க வேண்டும், ரிஷப ராசியிலே குரு இருந்திருக்க வேண்டும், மிதுன ராசியிலே சந்திரன் இருந்திருக்க வேண்டும். இத்தகைய ஒரு காலகட்டத்தில் மழை பெய்யாது. இதை இது என்ன புருடா விட்டுருக்கீங்களான்னு சொல்லாதீங்க. இது ஒரு ஜோசிய சாஸ்திரப்படி நான் இந்த உண்மையை சொல்லுகின்றேன். வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிற்று என்ற இந்த அபூர்வமான நிகழ்வைத்தான். இதைத்தான் இதுக்கு என்ன ஆதாரம்னு நீங்க கேட்டீங்கன்னா, இப்ப எல்லாருக்கும் எல்லா புஸ்தகமும் நெட்லயே பார்த்துடலாம். ஜாதக அலங்காரம் என்று ஒரு புஸ்தகம் இருக்கு. ஜாதக அலங்காரத்துல இது ஒரு ஜோசியம் சொல்லுகின்ற நூல். இம்மைசேர் குருவிற்கு 7ல் சுக்கிரனும் வந்துட்டால் மாறி பொய்யாதாம் என்று ஒரு வாக்கியம் வரும். இம்மைசேர் குருவுக்கு 7ல் சுக்கிரனும் வந்துட்டால், குரு ரிஷபத்தில் இருந்தார்னா சுக்கிரன் எங்க இருப்பார்? கீழே விருச்சிகத்தில் இருப்பார். விருச்சிகத்துக்கு 7 ரிஷபம். அப்போ ரிஷபமும் குருவும் 1லிருந்து 7 இப்படி அமைந்து விட்டார்கள். அதாவது குருவும் சுக்கிரனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் 7ல் அமைந்து பக்கத்துல புதனும் வந்து விட்டால் மாறி பெய்யாதாம் என்பது ஜோதிட அலங்காரத்திலே சொல்லப்படுகின்ற ஒரு வாக்கியம். ஆகையினால் ஆண்டாள் நோன்பு நோற்ற அந்த காலத்திலே வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கின அந்த காலகட்டத்தை பதிவு பண்ணி அந்த காலத்திலே மழை பொய்த்ததற்கு காரணம் இது போன்ற ஒரு கிரக அமைப்பு என்பதை நாம் அனுமானித்துக் கொள்ள முடிகின்றது. எல்லா வருஷமும் இது வராது, அபூர்வமான காலங்களில் வரும். அது எப்பொழுது வரும் என்று தெரியாது. உங்களுக்கெல்லாம் தெரியும், குரு ஒரு ராசிக்கு 12 வருஷத்துக்கு ஒரு முறைதான் வருவார். ஆகவே வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிட்டு ஆண்டாள் நாச்சியார் இங்கு காட்டின இந்த காலக்கணக்கு 12 அல்லது 12ன் மடங்கு. 12ல் வரலாம், 24ல் வரலாம், 36 வருஷத்துல வரலாம், அடுத்தது 48 வருஷத்துல வரலாம். 12ன் பகுதிகள் மடங்களே வந்து கொண்டிருக்கலாம். அது எப்போ வருதுன்றது கிரக அமைப்பை பொறுத்து இருக்கின்றது என்று வானவியல் ஜோதிடத்தையும் ஆண்டாள் நாச்சியார் இங்கு சொல்லி இருக்கின்றாள் என்பதை மனதில் கொள்ள வேண்டும். வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிற்று. பாருங்க, ஒரு 4 வார்த்தையில எவ்வளவு விஞ்ஞான உண்மைகளை அன்றே பதிந்து போய்விட்டாள் என்பது ஒரு அனுபவம். 2வது, தான் நோன்பு நோக்கின்ற காலத்திலே கிரக அமைப்புகள் எப்படி இருந்தன என்பதை எழுத்து பட்டோலைப்படுத்தி இருக்கின்றால், எழுத்து மூலம் நமக்கு காட்டி செல்லுகின்றால் நாம் அனுபவிப்பதற்காக. இப்படிலாம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா தானே இவ்வளவுமே நமக்கு தெரிகிறது. இந்த ஆராய்ச்சிக்கு வழிவகுத்து கொடுத்தவள் ஆண்டாள் நாச்சியார். வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிற்று புல்லும் சிலம்பினகான் 6வது பாசுரத்துல சொன்னது மாதிரி முதல்ல அங்க தூங்கி எழுந்தது, இப்போ இறை தேட புறப்பட்டு விட்டது, இறக்கைகளை படபட என்று அடித்துக்கொண்டு. அது போன்று இன்னும் உறங்குதியோ, இன்னும் சோம்பித்து தெரியாதே, எழுந்து வா என்றோடு என்று போதரி கண்ணினா என்று அவளுக்கு ஒரு அடைமொழியை கொடுத்து, அழகிய கண்ணை உடைய பெண்ணே நீ எங்களுடன் நோன்பு நோக்க வருவாயாக என்று அழைக்கின்றார். உறங்கு போல் யோகு செய்கின்ற அந்த பெண்ணை எழுப்பி, ஹரிசிந்தனையிலேயே இருந்த அந்த பெண்ணை எழுப்பி உன் அனுபவத்தை எங்களுக்கும் தாய் என்று கிருஷ்ணானுபவத்திற்கு அழைத்து செல்வதற்காக குள்ளக்குளிர குடைந்தி நீராடாதே பல்லை கிடத்தியோ பாவாய். நீ கிருஷ்ணானுபவத்திலேயே இன்னும் தூங்கிட்டு இருக்க, காலை எழுந்து குளிர குடைந்து நீராடதே, காக்கா குளிப்பு குளிக்காத, நன்றாக குளித்து விட்டு எங்களுடன் இந்த நோன்பிற்கு வா என்று சொல்லுகின்றாள். இந்த பிம்மால நேரத்துல எல்லாரும் குளிர குடைந்து நீராடுவார்கள் என்பதை திருப்பள்ளி எழுச்சி தினமும் சேவிக்கிறோம் இல்லையா? திருப்பள்ளி எழுச்சியில் என்ன சொல்றார்? துடி இடையா சிறு குழல் பிழிந்துதறி துகிலிடத்தேறினல் சூழ்புணல் அரங்கான்ட்டு நம்ம வாசிக்கிறோம், தினமும் பாராயணம் பண்றோம் இல்லையா? எல்லாரும் பிம்மால நேரத்துல அவரை பெண்களை சொல்லுகின்றார். எல்லா பெண்களும் பூஜை பண்ணணுன்றதுக்காக சுத்தமா போயிட்டு கோவிலுக்கு போனதுக்காக காவேரியில் நன்னா ஸ்நானம் பண்ணிட்டு எழுந்து வராலே, பொழுது விடிந்து விட்டதே, கதிரவன் கொடுத்ததை சிகரம் அடைந்தான்ட்டு ஆழ்வார் பாசுரம் பாடுறார். இப்படிப்பட்ட ஒரு நல்ல நாளில், ஏன் இந்த நாள் நல்ல நாள் என்றால், கிருஷ்ணானுபவம் வந்ததனால் இந்த நாள், கிருஷ்ணானுபவம் மனதிலே நிறைந்ததனால் இந்த நாள் நல்ல நாள் என்று பகவான் நாமம் சொல்லுகின்ற இந்த நாள் நல்ல நாள். உடலை விட உயிர் வேறு என்று பகுத்தறிகின்ற ஞானம் வந்ததனால் இந்த நாள் நல்ல நாள். எம்பெருமானை சரணம் அடைவதற்கு ஆச்சாரியர்களுடைய துணை தேவை என்ற ஞானத்தை நமக்கு கொடுத்ததனால் இந்த நாள் நல்ல நாள். ஆச்சாரியன் நமக்கு பலவிதமான விசேஷமான அனுகிரகம் பண்ணி நம்மை நல்வழிப்படுத்துவதால் இந்த நாள் நல்ல நாள். இப்படி மயர்வர மதி நலம் அருளின அந்த அமர
தேவர்களுக்கும் அதிபதியாகிய எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனே ராமனாகவோ கிருஷ்ணனாகவோ அல்லது நிருசிம்மனாகவோ அல்லது தமருகந்தது எவ்வுருவம் அவ்வுருவம் தானே என்று அவரவர் மனதிலே எந்த இஷ்ட தெய்வத்தை நினைத்துக் கொள்கின்றோமோ அந்த இஷ்ட தெய்வத்தினுடைய நாமங்களை சொல்லிக்கொண்டு எம்பெருமானை சரணடைய போகலாம் வாருங்கள். ஆகையினால் இந்த நாள் நல்ல நாள் என்றும், என்னால் எம்பெருமான் உந்தனுக்கு அடியோம் என்று எழுத்துப்பட்ட அந்நாளே அடியோங்கள் அடிக்குடில் வீடு பெற்று உய்ந்தனகான் என்று ஆழ்வார் அனுபவித்தது போன்று, தன் தகப்பனார் அனுபவித்தது போன்று எம்பெருமானை சரணடைகின்ற இந்த நாளே நல்ல நாள். திருமழிசைப்பிரான் சொன்ற பொழுது, அன்று நான் பிறந்திலேன், பிறந்த பின் மறந்திலேன், நின்றதும் இருந்ததும் கிடந்ததும் என் நெஞ்சுலே என்று எம்பெருமானை நெஞ்சுக்குள்ளே நிறுத்துவதனால் இந்த நாள் நல்ல நாள். செய்யும் கிருசைகள் கயிறோ என்று சொல்லி செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம் என்று ஆண்டாள் காட்டிய வழியிலே நாங்கள் தீய செயல்களை செய்ய மாட்டோம் என்று சங்கல்பம் பண்ணி கொண்டதனால் இந்த நாள் நல்ல நாள். இப்படிப்பட்ட நல்ல நாளிலே கள்ளம் தவிர்த்து கலந்தேலூர் அம்பாவாய், உன் மனதிலே இருக்கின்ற கலங்கங்களை எல்லாம் தவிர்த்து விட்டு நீ எங்களுடன் வந்து நோன்பிற்கு வா என்று அந்த தோழியை எழுப்புவது போன்று கள்ளம் தவிர்த்து உங்கள் மனதில் இருக்கின்ற மதம் ஆச்சரியங்களை எல்லாம் கலைந்துவிட்டு இந்திரியத்துக்கு ஆட்படாமல் நீங்கள் சுத்த மனதை உடையவர்களாக எம்பெருமானுடைய சரணத்தை சரணம் பற்றுவதற்காக எழுந்து வாருங்கள் என்று நம்மை அழைப்பது போல் சொல்லுகின்றார்கள். இதற்கு வியாக்கியானம் சொல்லும் பொழுது 3 விதமான அடையாளம் காட்டுவார்கள். அது இன்னொரு நாளைக்கு அனுபவிக்கலாம். ஆக குளிர குடைந்தினராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய், நீ நன்னாளால் கள்ளம் தவிர்த்து கலந்தேலோர் எம்பாவாய், ஏல் ஓர் எம்பாவாய் என்று வழக்கம் போல் பாத்திரத்தை தலை கட்டுகின்றார். இதை எல்லாவற்றையும் மனதில் நன்றாக ஆராய்ந்து தெளிந்து உணர்ந்து நீ நோன்பிற்கு வாராய் என்று அழைப்பதாகவும் நம்மை அழைப்பதாகவும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்படி ஒவ்வொரு பாசுரத்தில் 6வது பாசுரத்திலிருந்து 15வது பாசுரம் வரை 10 ஆழ்வார்களை துயிலெழுப்பி அவர்களை தன் ஆச்சாரியர்களாக வரித்து கொண்டு நோன்பிற்கு அழைத்துச் செல்வதாக நாம் அனுபவித்து வருகின்றோம் அல்லவா? அந்த வகையிலே இந்த பாசுரத்திலே ஆண்டாள் நாச்சியார் தொண்டரடிப்புடி ஆழ்வாரை தன்னுடைய ஆச்சாரியனாக துயிலெழுப்பி அழைத்துச் செல்லுகின்றாள் என்று அனுபவித்து, இப்படி பகவன் நாமயத்தை நமக்கு உணர்த்தி, பகவானுடைய மகிமைகளை நமக்கு உணர்த்தி, அச்சுதா அமரரேரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர எனக்கு இந்திரலோகமாலும் பதவியும் வேண்டாம், எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்ர தத்ர கதமஸ்தகாஞ்சலம் என்று ஆஞ்சநேய மகாபிரபு எப்படி ராமநாமம் கேட்கும் இடத்தில் இருக்காரோ அது மாதிரி நாமெல்லாம் எங்கெல்லாம் பகவானுடைய திருநாமங்கள் ஒலிக்கின்றதோ, எங்கெல்லாம் பகவானுடைய பெருமைகள் பேசப்படுகின்றனோ அங்கெல்லாம் சென்று அன்வைத்து பகவத் அனுபவம் பெறுவோம் வாருங்கள், வையத்து வாழ்வீர்களே என்று ஆண்டாள் நாச்சியாரை நினைத்து கொண்டு இந்த பாசுரத்தினுடைய சுவாபதேச அர்த்தத்தை பூர்த்தி பண்ணுகின்றேன். ஆண்டாள் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.